பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலூரம் பாவா. அடுத்தது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி வாய்நந்து ஆம்பல் வாய் கொம்பினான் செங்கல் பொடிக்கூரை வெண்பது தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் திறக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் எழுப்பாள ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நங்காய் நாணாதாய் நாவுடையாய், இப்படிப்பட்ட நாவுடைய சொல்லின் செல்வன் இருக்கான் பாருங்க. அந்த சொல்லின் செல்வன்ற விருது யார் கொடுக்கறது யார் வாங்கிக்கிறதுன்னு விவசாய இல்லாம கொடுத்தீங்க. சக்கரவர்த்தி தேவன் ஹனுமானுக்கு கொடுத்தான், எங்கேயோ ஒருத்தர் கொடுக்க வந்தா அந்த விருதும் தவிர வேற ஏதாவது கொடுக்காது வேண்டான்னு நான் சொல்லிவிட்டேன். அது நாம அது சக்கரவர்த்தி வேதாந்தாச்சாரியன்னு பேர் வச்சுக்கிறதே தவிர தேசிகனுக்கு சுவாமி ரங்கநாதன் கொடுத்து அந்த டைட்டில் வேற யாருக்கா உண்டா? தேசிகனுடைய திருடி சேர்ந்தோ அது ஞாபகத்துக்காக பேர் வச்சிருவோம். அந்த விருதமாக சுவாமி தேசியம் தவிர வேற யாருமே வச்சுக்கூடாது. இந்த யாரோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர், ரொம்ப தெரிஞ்சவர், அவர் லெட்டர் ஹெட் பிரிண்ட் பண்ணார். அது சந்தான சம்பதம் லட்சுமி ஆயுராரோக்கிய பூர்விகாம்னு அந்த ஸ்லோகத்தை சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருந்தார். எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அவர், ரொம்ப வினீதர். அப்புறம் அந்த பத்திரிகை அவர் தமையனாருக்கு அந்த லெட்டர் ஹெட்லேயே தப்பா இருந்தார். அப்புறம் அவரை கூப்பிட்டு இந்த சந்தான சம்பதம் லட்சுமி ஸ்லோகத்தை நம்ம லெட்டர் ஹெட்லாம் போட்டுக்கூடாது, சன்னதி ஸ்ரீமுகத்தான் இருக்கலாமே தவிர மற்ற இடங்களை போட்டுக்கூடாது. அவர் எவ்வளோ அழுந்து யோசனை பண்ணிருக்கார் தமையனர், அதெல்லாம் நினைக்கணும். நம்ம சன்னதி ஸ்ரீமுகம் தவிர ஐசிங்கர் ஸ்ரீமுகம் தவிர அந்த சந்தான சம்பதம் லட்சுமி அவளுக்கு தான் அது உரித்தாது, அவெல்லாம் போடக்கூடாது. அடியே சொல்லிட்டு அத்தனையும் குளிச்சு போட்டார். அவ்வளோ விஜயரா இருந்தார். அந்த மாதிரியா அந்த இந்த விருதுங்கள் சில பேருக்கு தான் தகும். சொல்லின் செல்வன்ற பேரை சொல்லின் செல்வி அது வேற மாற்றி லிங்கத்தை மாற்றி இப்படிலாம் பேர் வச்சிருக்கு. அது அந்த மாதிரி சொல்ல. அந்த மாதிரி நாவுடையாய் நாணாதாய் வெட்கம் இல்லாத நான் அகங்காரத்துக்கு பேர், அகங்காரம் இல்லாதவன். அப்புறம் நாணாதாய் நாவுடையாய் சிறந்த நாக்கையோட. இது மூணு சுவாமி தேசியனுக்கு தான் பொருந்தும். வியாக்கியானத்தில் அப்படி பண்ணலாம். நங்காய் ஸ்திரீத்துவ லட்சணம் ஆச்சாரிய லட்சணம் முழுக்க பொருந்தவர் சுவாமி தேசியம். நாணாதாய் வெட்கம் இல்லாதவன், நான் அகங்காரத்துக்கு பேர், அகங்காரமே இல்லாதவன். நாவுடைய சிறந்த நாக்குடைய சுவாமி தேசியம். வேண் பெரிய விரிசிறுநீர் காண்பனும் உரைப்பனும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிகாதல் பான்பெருமாள் அருளி செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம். வேண் பெரிய விரிசிறுநீர் வெய்யத்துள்ளே வேதாந்த ஆரியன் என வியம்ப நின்றோம். இன்னொருத்தருக்கு தேசிக சப்தம் ஈரசி படாதபடிக்கு சுவாமி தேசிக வேதாந்த ஆரியன் என்று விளம்பம் நின்றோம். நான் பெரியோம் அல்லோம், நாம் இல்லை, நான் பெரியோம் இல்லம். நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உலர் என்று நாடுவோமே. நான் அகங்காரத்தினாலே பெரியவன் இல்லை, எனக்கு வேதாந்தாச்சான் பேர்ந்தோடு நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார், நல்லது கேட்டது சொல்றதுக்கு மகான்கள் இருக்கா, அவளை கேட்டு புரிஞ்சது நாமே தீர்மானம் பண்ணக்கூடாது. அகங்காரமே கிடையாதுன்னு நானாதாய். நான்னா வெட்கத்துக்கும் பேர் உண்டு, அகங்காரத்துக்கும் பேர் உண்டு. நான் சில பேர் நாம் பெரியோம் இல்லைன்னு சொல்லுவார், அது தேசிய பருவம் தெரியாதவா சொல்லுவார். மண்வாழ்வார் உலகேன்னு வருது. மண் வாழ்வார் இல்ல, மண் வாழ்வார், மண் திருடமா வாழ்வார். மண் வாழ்வார் மோட்சத்தையே போக மாட்டா, பூலோகத்திலே இருப்பாங்க. அது அப்படி அந்த மாதிரி மண் வாழ்வார் திருடமாக வாழ்வார் இங்கே வைகுண்ட லோகத்தை, அப்படி அந்த மாதிரி சொல்றது. அதாவது நானாதாய், அதில் அகங்காரமே இல்லாதவர். நானாதாய் நங்காய் என்ற நானாதாய் நாவுடைய சுவாமி தேசியனு போல திருவாக்கு யாருக்குமே கிடையாது. சுவாமி நாக்கு அசைச்சா இதர சத்ருக்கள் எல்லாம் ஓடி போடுவா. நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவா எல்லாரும் வருவா. வித்ராசினி விபுத வைரி வரூதினீனாம் பத்மாசனேன பரிசார விதோ பிரயுக்தா. சுவாமி திருமலைமால் திருமணியா சிறக்க வந்தோன்னு திருவேங்கட கண்டையினுடைய அம்சம், அந்த கண்டையோட அம்சம் இருக்கு. ஏன்னா அந்த கண்டையுடைய சப்தம் எப்படியோ அதே போல சுவாமி திருவாக்கிலிருந்து வர சப்தம். அந்த பெருமாள் அம்சயிச்சே கண்டை ஒலிக்கிற சர்வவாத்தியமயி கண்டா சர்வ தேவமயோ ஹரி. சர்வ தேவஸ்வரூபன் எம்பெருமான், சர்வ வாத்தியங்களுக்கு கண்டை. அந்த கண்டை அந்த கண்டானாது இருந்துட்டா போறோம். மற்ற அது எங்க வாத்திய எங்க வேலைக்காரர்களும் தெரியும். அது அது சாதிச்சா போறோம். அது நகாரம் அடிக்க வேண்டாம், வாத்தியம் வாசிக்க வேண்டாம்னு அந்த சாஸ்திரார்த்தம் தெரியும். அது இருந்துட்டா போறோம். சம்பளம் பண்ணா போறதான் கோச்சிக்கிறதே தவிர கண்டையே போறோம்.
அந்த மாதிரி கண்டாநாதம். அது என்ன பண்றதுன்னா, பெருமாள் தலையை அமிச்சு தலையை காட்டு, நாம தான் சாப்பிட கூட தலையை காட்டு யாராவது சொல்வார். அந்த மாதிரி அசுராலாம் வருவா. அசுரால விரட்டுறத வித்ராசினி விபுத வைரி வருதெனீன பத்மாசனே தேவானாம் ஆஹ்வானாய அசுரானாம் நிராசாயச்சன்னு அவளை விரட்டுறதுக்காகவும் தேவதை கூப்பிடுறதுக்காகவும் தான் அந்த கண்டா சப்தம். அதுபோல் சுவாமி தேசிகன் திருவாக்கு நாக்கு அப்ப அசைஞ்சதுன்னா பரமத்தஸ்தலாம் ஓடி போடுவா. நம்ம மத்து சேர்ந்தவாளர் ஓடி வந்து அந்த வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மொய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியன் கலைகள் மொய்த்துடு நாவின் முழக்குடு வாதியர் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிலேன் என் கடுவனையே. அந்த சுவாமி பற்றி மொய்த்துடு வியன் கலைகள் மொய்த்துடுதான். ஒரு பக்கம் சீடை, ஒரு பக்கம் முறுக்கு, ஒரு பக்கம் தேங்குழல், ஒரு பக்கம் வடை, இத்தனையும் இருக்கும் நம்ம வாக்குல நாக்குல. பாலாவிதான் பக்ஷன்களாம் மொய்ச்சிருக்கும் சுவாமி திருவாக்கு. வியன் கலைகள் நாவினுள் நின்று மலரும் கலைகள். சுவாமி திருவாக்கப்பட்டதுன்னா அப்படியே கலைகள்லாம் மலருமா. வியன் 300 சாஸ்திரம், விஸ்தமான சாஸ்திரம். அப்படிப்பட்ட பரந்த சாஸ்திரங்கள் முழுக்க சுவாமி திருவாக்குல அப்படியே நர்த்தனம் ஆடுவான். வியன் கலைகள் மொய்த்துடு நாவின் முழக்குடு வாதியர் மூலமர. அப்படி சுவாமி தன் திருவாக்க ஆசிச்சு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சா வாதியர் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன். அந்த சுவாமி தேசம் தன் வாக்கு சாமர்த்தியத்தினாலே சப்த சாமர்த்தியத்தாலே எல்லாரையும் விரட்டி அடிப்புன்னு சொன்னேன். சுவாமி திருநாக்கத்தை சொன்னோடனே என்ன தெரியுமா, கண்டிலேன் என் கடுவினையே. டாக்டர் வரான்னு சொன்னே சில பேருக்கு வியாதி தவளையாப்படும், சில டாக்டர் பேர் சொன்னாலே இல்லையா. அந்த மாதிரி சுவாமி தேசம் திருநாமத்தை சொன்னேன், பார்த்தா பாபத்தை காணவே இல்லையே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அந்த வியன் கரைகள் மொய்த்துடு நாவின் முழக்கொடு அங்க சேட்டலூர் சுவாமி வியாக்கியானம் பண்ணான்னு சொன்னார். இந்த சம்பிரதாயம்தான் சிறந்த நாவுடையாராலே அபிவிருத்தமாக வேண்டும் என்று பார்த்து திருமலைமால் திருமணியாகவே வந்து அவசரித்தான். இந்த சம்பிரதாயம் இருக்கே பகவத் விஷய ஸ்டாண்டர்ட்ல அந்த சுவாமி சாய்ப்பு சேட்டலூர் பகவத் விஷயம். இந்த சம்பிரதாயம் தான் நாவுடையார் சிறந்த நாவுடையாராலே அபிவிருத்தமாக வேண்டும். வாக்விதாம்பரம் சொன்னார் அந்த நாரதரை பத்தி சொல்லி. அவர் சித்தரஞ்சக வாக்வித்சு சேஷ்டமும் வியாக்கியானம் பண்ணார் கோவிந்தராஜர். ஜனங்களை வசீகாரம் பண்ணோம்னா வசந்த விஷயங்களை சொல்லி அவ வாக்கால வசீகாரம் பண்ண. மணவாள மாமன் பெரிய ஆச்சார ஸ்தானத்தை வந்ததுக்கு காரணம் அந்த உபன்யாச சாமர்த்தியம் தான். முதல்ல 4 பேர் ஸ்திரீகள் தான் இருந்தாலாம். அப்புறம் போய் அவ ஆத்துக்காராஷ்டம் கொடுத்தா, நன்னா இருக்கு பாருங்க, நன்னா இருக்கா பாருங்க, ஆபீஸ்ல அப்புறம் பார்க்கலாம். இப்படி ஸ்திரீகளுக்கு காலக்ஷேபம் சொல்லி அவா மூலமா புருஷால வசீகாரம் பண்ணி பெரிய ஆச்சாரிய கோஷ்டிகள் பட்டர் அவள்லாம் மகான். அது போல சுவாமி தேசிகனுடைய வாக்கு அத்தியுதமான வாக்கு அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட சிறந்த நாவுடையாய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு அவளை அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி எழுப்புறாங்க. உங்கள் பழப்படி அடையாளம் தான் சொல்ற. ரொம்ப அற்புதம். போது படிச்சது அடையாளம் தான் கேட்டார். செங்கழ் நீர் வாயிலிருந்து ஆம்பல் வாய் கும்பிற்று அப்படின்னு சொன்னா. செங்கழ் நீர்னா அது வாயிலிருந்து ஆம்பல் வாய் கும்பிற்று. சூரியோதயம் இல்லையோ, சூரியோதய காலத்துல ஆம்பல் பூவெல்லாம் குவிஞ்சு போடும். செங்கழ் நீர் புஷ்பம் அது மலரும், தாமரை பூ மாதிரி. அது சூரியனுக்குன்னு சில ஃபேன்கள், சந்திரனுக்குன்னு சில ஃபேன்கள். ஃபேன்னா தெரியும், அந்த சூரியனை கட்சி சேர்ந்தவா சில பேர். சூரியன் உதிச்சாச்சுன்னா உடனே தாமரையெல்லாம் மலரும். சந்திரன் உதிச்சாச்சுன்னா வாக் அவுட் எல்லாம் கிளம்பிடுங்க. அது சந்திரன் உதிச்சாச்சு தாமரை செட்டு மூடணும். அதுக்குன்னு சில ஃபேன்கள் இருக்கு. அது அந்த ஆம்பல் அது செட்டு வாயத்து இருக்கும். சூரியன் உதிச்சா ஆம்பல் புஷ்பம் சைக்காது, அது மூடிடணும். சந்திரன் உதிச்சா தாமரைக்கு சைக்காது. தாமரைக்கு ஏன் சைக்காதுன்னு கேட்டா அது பனி பெய்யதும் போயிடும். ஏன் தாமரை இருக்கு, இந்த தாமரை அந்த சூரியோதயத்தில் தான் அது வந்து மலரும். பனியானது என்ன ஆகும்னா அது அழிச்சிடும் இந்த தாமரை அப்படின்லாம் கவிகள் சொல்றாங்க. அந்த மாதிரி அது சூரியோதய காலத்தில் மலர புஷ்பங்கள்லாம் மலர்ந்தது. போதுபடிச்ச குவிஞ்சு போற புஷ்பங்கள்லாம் குவிஞ்சதுன்னு சொல்லி செங்கழ் நீர் வாய் நகர்ந்தது மலருது, ஆம்பல் வாய் கும்பித்துன்னா. அதுக்கு அவள் சொன்ன, ஆமா நீங்களா போய் கணத்துல இறங்கி வயல்களில் போய் கணத்துல இறங்கி நீங்களா, சில பேர் கடியாரத்தை ஃபாஸ்டா இவாள வைப்பா இல்லையா, அந்த மாதிரி நீங்களா போய் புஷ்பத்தை இவனா கடியாரத்தை ஃபாஸ்டா வச்சுட்டு அழடா நாழி அடிச்சு அழுவான். தான் வச்சு வந்து ரெண்டும் போயிடும். நான் திருவாரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் முன்ன பிற்பாடு தான் வைக்கிறது. அதான் ஒரு ஃபாஸ்டா வைக்கிறது. வச்சா கொஞ்சம் அழடா பார்த்துட்டு தான் இங்க இருக்கும். அந்த மாதிரியா தானே வச்சுட்டு அந்த மாதிரியா நீங்களா கணத்துல இறங்கி புஷ்பத்தை மலர்த்தி மூட வேண்டும், நீங்களா முடிக்கணும். அதுக்கு சொன்ன தோட்டத்து வாவியுள், வயல்காட்டு வாவி இல்ல, தோட்டத்து வாவியில கடல் பேக்கடை கிணறுலாம் ரொம்ப ஆழமா இருக்கும்.
அந்த பேக்கிற கடத்துல எங்களால இறங்க முடியாது இல்லையா, அந்த இடத்துல சொல்றேன். என்ன சில ஊர்ல சில ஸ்திரீகளுக்கு கடத்துல இறங்கி பழக்கம் உண்டு. மரத்துல ஏறி இந்த அந்த காலத்துல பாதா இலை ஆல இலையெல்லாம் பறிப்பா. அந்த சில கிராமங்கள் பேர்லாம் சில அந்த ஊர்ல உண்டு. அந்த ஊர்ல இருக்க பொண்டாட்டி கடத்துல ஏறி சொம்பு விழுந்து போனோட கடத்துல ஏறி டம் பிடிச்சி சொம்பு எடுத்துருவா. மரத்துல ஏறி உச்சாடி மரத்துல ஏறி ஆலை இலை பொறிச்சு சாப்பிடறதுக்குள்ள தலையை பண்ணி பெருவாள் திருவாரூர் மட்டத்துக்குள்ள மரத்து மேலே ஏறி இலையை பொறிச்சு இலை தச்சு போடுவா. எவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தலாம். இப்ப ஒண்ணும் கிடையாது, தட்டு போட்டா சாப்பிடுங்க, இல்லாட்டா இலை கிடையாது, கயிறு சாப்பிடுங்க, இலையே தைக்க தெரியாது. அந்த மாதிரியா சில பேர்கள் உண்டு. அது மாதிரி உள்ள படுத்து ஏன் உங்களை கணத்துல இறங்க சாமர்த்திங்களா, அந்த மாதிரி கிராமத்தை சேர்ந்தவாளா இருப்பா. நீங்க கணத்துல இறங்கி உள்ளுக்குள்ள இறங்கியும் நீங்க அந்த புஷ்பத்தை மலர்த்த முடியும்னு அது சொன்னா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் சந்திரன் சூரியன் கூட போக முடியாது. அதுல சங்கை நீர் வாய் நிறந்து ஆம்பல் வாய் கூப்பின்னு முதல்ல சொன்னான். நீங்க கடத்துல வயல் காட்டு கடல் தானே, எல்லாரும் இறங்கலாம் போலே படிக்கட்டுலாம் இருக்கும், நீங்க இறங்கி மலர்த்தணும்னு சொன்னா. தோட்டத்து வாவி அது வயல் காட்டுல கடல தோட்டத்து வாவின்னு தான். ஆமா, உங்காத்து தோட்டத்தில் நீங்களே தேனிக்கிட்டு போட்டு இறங்கி போடலாம். எங்காத்து தோட்டத்தில் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்காத்து புழக்க தோட்டம் சந்திரன் சூரியன் கூட கிட்ட வரவே வராது. அப்படிப்பட்டதான அது அது அவள் சொன்ன. எங்காத்து தோட்டத்தில் சந்திரன் சூரியன் வர முடியாதுன்னு சொன்னே இல்லையா. இப்ப எங்காத்து தோட்ட சந்திரன் உங்களை மாத்திரம் உள்ள விடுவானா? அதுல எங்காத்து தோட்டத்தில் போய் புஷ்பங்கள்லாம் மலர்ந்து போச்சு முடிஞ்சு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, ஊரெல்லாம் மலர்ந்துன்னா ஒருத்தன் கையில் கட்டிட்டு கிட்ட கிடையாதுன்னா இன்னொரு கிடையாது போல இராது. 50 பேர் மணி கேட்டா 9:15 9:45 ரயில் பிடிச்சி போனா சரி, என்ன மணி ஆச்சுன்னு சரி, அது 10 மணி வண்டி. அவங்க கேட்டா ஒருத்த 9:15 அட 3/4 மணி இருக்குன்னு போனா 10:05 போடுத்த வண்டி. அதனால ஒரு கிடையாது போல இன்னொரு கிடையாது. இயற்கைகள்லாம் அப்படி இல்லையே. எல்லா ராத்திலையும் புஷ்பம் மலர்ந்து எங்காத்து புஷ்பம் தான் மலர்ந்து அந்தாத்து புஷ்பம் தூக்கிட்டு கிடையாது. இவன் சோம்பேறியா இருந்தாலும் புஷ்பம் மலர்ந்து தான் மலரும். அதுல அது எப்படி தெரியும்? அதுக்கு அவ சொன்ன இதெல்லாம் போது முடிஞ்சது அடையாளம் இல்ல. நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்காட்ட அல்லி கமலம் முகங்காட்டும் அவர்களோ நீங்கள். அதாவது ஒரு கிராமத்துல சில பெண் என்ன பண்ணுவாலாம், கண்ணை காட்டுவான். கோபம் தான் கண்ணை காட்டி முட்டிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவா, அப்படியே வாய் அவளுக்கு கும்பி போடும். அப்படி பிடிக்கலன்னா வாய் சட்டுன்னு உதரெல்லாம் கும்பிடும். சில பேர் முகத்தை காட்டுவா. அதெல்லாம் என்ன தெரியுமா, குவளைப்பூ இருக்கோ இல்லையோ, அது பெண்கள் கண்ணை போல அழகா இருக்கு. குமுதம் இருக்கோ இல்லையோ, அந்த வாயை குவிச்சிருந்தா அப்படி இருக்கும், அந்த குமுதம் அப்படி. சில தாமரை பூ முகத்தை போல இருக்கு. அதனால புஷ்பங்கள்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா, உங்க முகம் அப்படி சொல்லிட்டு இருந்தாலே உங்க ஒருத்த மலர்ந்த முகமா இருக்கும், தாமரை மலர்ந்து போய் நீங்க நினைச்சுட்டு இருக்கும். ஒருத்தி கண்ணால சமைக்க இப்ப இந்த கோலப்பூ வந்து நீ சொல்ற. அதனால உங்க முகம் தானே தவிர இங்க ஒன்றும் புஷ்பங்கள்லாம் கிடையாது. அதனால வேற ஆட்கள் சொன்ன, உங்கள் புறக்கடை தோட்டத்து வாவில் சங்கை நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பினாள். எங்கள் புறக்கடை தோட்டம் சொல்லலாம். அந்த அகங்காரம் மகாரம் வந்துருப்படுறதுக்காக தான் எங்கள்னு சொல்ல. நீர் நுமது என்று இவே வேர் முதல் ஆழ்வார் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணிச்ச. நான் என்னதுன்னு சொல்லாதுங்கோன்னு, நான் என்னதுன்னு சொல்லாதுங்கோன்னு சொல்லிச்ச. வழியில துணி விழுந்திருந்து, இந்த துணியை சட்டுன்னு விழுந்ததுன்னா இது என்னடா துணி விழுந்திருக்கேன்னா சரி, சட்டுன்னு கையால் எடுத்துட்டு அது பார்த்து அப்புறம் நம்மது இல்லைன்னு சில சொல்ற புத்திசாலி உண்டு. அந்த மாதிரி இந்த துணியை கீழே விழுந்தா அந்த கீழே விழுந்துச்சுன்னா கையால் தொட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்மதுன்னு சொல்லக்கூடாது. நம்மதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் தொடணுமே தவிர அப்போ கூட கொம்பால் பிடிச்சி வேணுமே தவிர எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியிருச்சே. இப்ப துணி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கையால் எடுத்து காட்டக்கூடாது, எடுத்து காமிச்சா. சட்டுன்னு ஒரு துணி விழுந்திருந்து பொது இடம், நம்ம துணியை நினைச்சுட்டு சட்டுன்னு எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து காமிச்சான்னா என்ன உபதேசம் வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கால் அடிக்கடி காலக்ஷேபம் பண்ணிச்சா. இது நான் சொல்லிருக்கேன், காலக்ஷேபம் சொல்றேன். ரொம்ப சிஸ்டர் தான், பெரிய சிஷ்டாகிரகத்துல பிறந்தார். அவர் இந்த கடுதாசி எல்லாம் தொட்டு பூன்ல அப்படியே தொடக்கூடாதுன்னு இவர் பூன்ல உருகி காட்டுற. இந்த நோட்ஸ் தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துலாம் பூன்ல தொடுவா. பூன் ரொம்ப பரிசுத்தம், உபதேசம் மட்டும் அது மந்திரம்லாம் வேதாத்தியம் பண்ணுவார். மந்திரம் சொல்லிட்டு இந்த மாதிரி பூன்ல உருகி கூடாது. இந்த பிளாஸ்டிக் அந்த கடுதாசி எல்லாம் போட்டு வச்சுட்டு அதை எடுத்து பூன்ல உருகி காட்டுன்னு உருகி காட்டு கூட உருகி காட்டுறாரு. காலக்ஷேபம் சொல்லிச்சு கட்டியா காலை பிடிச்சுப்பா. சில பேர் காலக்ஷேபம் சொல்லச்சியும் ஐஷங்கிறட்டா இதெல்லாம் கட்டுறோம். இப்ப கூட எங்களுக்கு அலர்ஜி. இந்த கீழே கை போச்சுன்னா 40 பேர் நாங்கெல்லாம் காலக்ஷேபம் பண்றோம் சுவாமி எல்லாரும். அந்த காலக்ஷேபம் பண்ணிச்சு ஐஷங்கிறது இந்த காலை கட்டி. இப்ப கூட பார்க்கலாம், நீங்க காலை கட்டியா பிடிச்சிப்பா. பெருமாள் சொன்னது விநியோகம் வச்சு காலை விநியோகம் வச்சு கையை ஜத்தியத்துவம் கூட சேர்ப்பா. அந்த காலை தொட்ட கையோட விநியோகம். அப்புறம் அந்த பிரசாதம் திருவாய்க்குள்ள போகும். திருக்கால், திருக்கை, திருவாய். அந்த காலில் வண்டிமை இருக்கும். வண்டிமை இருந்தா பாதகம் இல்லை. அந்த மாதிரி போய் அசுத்தம் தலைகால் தெரியாது ஜனங்க, தலை கால் தெரிய வேண்டாமோ. அந்த மாதிரி காலை இப்ப சொல்லிச்சு காலை பிடிக்க கூடாது, இப்படி பிடிச்சு காட்டுவா. சில நான் சொல்ல இந்த மாதிரி காலை இப்படி பிடிக்க கூடாது துடிச்சு காட்டுவா. அப்படின்னு அந்த மாதிரி அனுகாரம் பண்ணிச்சு கூட நான் என்னதுன்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு. அப்ப நான் என்னதுன்னு சொல்லக்கூடாது கொட்டேஷன் மார்க் போட்டு தான் பண்ணணும்.
அப்ப நான் என்னது அப்படின்னு சொல்ல கூட நேரேட் பண்ணிச்சா அது தங்களை பிடிச்சிடும். அதுக்காக நீர் நுமது என்று வேறு உங்களது நீ உன்னுடையது நினைக்காது. ஆழ்வார் அப்படி உபதேசம் பண்ற. அந்த மாதிரி எங்கள் புழக்கடை தோட்டத்துன்னு சொல்லாத உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவில் சங்க நீர் வாய் நகர்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே இது போராது, வேற ஏதாவது சொல்றேன். கூம்பினகான். அப்புறம் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கடுவான் போதார். பாரு, அவ எல்லாரும் என்ன பண்றா, கோவிலில் கைங்கறி மட்டத்துக்காக சன்னியாசிகள்லாம் அவா கைங்கரித்த பண்ணி தான் போறா. அவ சன்னியாசிகள் போறா. தங்கள் தங்கள் திருக்கோயில் செங்கடுவான் போகின்ற அப்படின்னு சொல்ற. அதாவது இவ எம்பார்னு பாஷ்யக்காரி சிறுதாயர் பிள்ளை அவர் ஒரு தான் அர்த்தம் பண்றார். திருமலை நம்பிகள் ஒரு தான் அர்த்தம் பண்றார். எம்பார் என்ன பண்ற, தாமச சன்னியாசி, போலி சன்னியாசி. அவள்லாம் 8 மணி வரைக்கும் கொண்டு விட்டு தூங்குவா. அவள்லாம் கூட இந்த மார்கழி மாசத்துல பெருமாள் கைங்கரி மன்றம் போறேன்ட்டு ரொம்ப சீக்கிரமா பட்டு போறா. தாமச சன்னியாசி குறிச்சா. அவ எப்படி பண்ணா, செங்கல் பொடிக்கூரை. ஒருத்தர் எங்களோட காலக்ஷேபம் பண்ணார். காலக்ஷேபம் பண்ண முதல் வாரத்தையே போட்டோ எடுத்து பட்டு போட்டார். ஏன்னா அவர் காலக்ஷேபம் ஆச்சார சம்பந்தம் இல்லைன்னு அவர் ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு யார் ஆச்சாரன்னு கேட்டா கொஞ்சம் இன்னும் பிசினஸ் அதிகமாக இங்க ஆகிட்ட ஒரு 10 நாள் காலக்ஷேபம் ஆரம்பத்திலேயே போட்டோ எடுத்து பட்டு போட்டார். நாங்களா இருக்கோம் அந்த போட்டோவில். நாங்களா கூட இந்த போட்டோ வாங்கி 1949 எடுத்த போட்டோ. எனக்கு மற்ற இங்கிலீஷ் வருஷம் மற்ற ஞாபகம் இல்லை, இது மாத்திரம் ஞாபகம் இருக்கும். 9 எல்லாமே 9/9/49. ஏன் இந்த பஸ் பார்த்தா 45 அல்லது 54 அந்த மாதிரி 9 அது மாத்திரம் மனசுல ஞாபகம் இருக்கு. அதுல ஐசிங்கர் போட்டோ இருக்கு. அப்புறம் போட்டோ எடுத்து பட்டு விட்டாரு. அவர் வியாக்கியானம் பண்ணார், செங்கல் பொடியினாலே வெண்பல் தவத்தினர். செங்கலை ஒடிச்சு அந்த பொடியினால் ஐசிங்கர் ரொம்ப பெரிய இதெல்லாம் அப்ப காலேஜ் நடந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ திருப்பா உபன்யாசம் பண்ணி எத்தனை பேர் 1000 பேர் கேட்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி விஷயம் சொல்றதா நிறைய பேர் அங்கதான் நிறைய பேர் வருவா. அந்த மாதிரி செங்கல் பொடி கூரை, செங்கல் பொடி வெண்பல் தோத்து வச்சுக்கூடாது. செங்கல் பொடி கூரை, செங்கல் பொடி காவி, காவினால வஸ்திரம். தாங்கள் பண்ற அக்கிரமத்தெல்லாம் மறைக்கிறதா காஷாயம் கொடுத்தி அந்த தாமச சன்னியாசி. வெண்பல் தவத்தவர் சன்னியாசிகளுக்கு பல்லு வெள்ளவளே இருக்கும். ராத்திரெல்லாம் வெத்தலை போட்டு, வெத்தலை மட்டும் இல்ல, வெத்தலை பார்க்க 3வது மட்டும் இல்லை, 4வதையும் போட்டு புகையெல்லாம் போட்டு ஒரே காவி படிச்சிடும். காத்தால எழுந்து அத்தனை காவியும் போறதுக்கு எத்தனை பல் பிடி உண்டோ அத்தனை போட்டு திப்பா. வெண்பல் தவத்தவர் எதுக்காக சொன்னதெல்லாம் அப்படின்ட்டு பல்லு எவ்வளவு வெள்ளவளே இருக்கு பாத்தியா. நேற்று ஒருத்தர் காமிச்சார், எங்களுக்கு ஜட்டை எவ்வளவு பெருசு பாத்தியா ஒருத்தர் காமிச்சார். என்ன ஊர்ல, நாசிக்ல. எங்க டோப்பா இல்லை உண்மையா இருக்குன்ட்டு அந்த மாதிரியா அந்த பல்ல காமிக்கிறவர். வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கடுவான் போந்தார். அவள்லாம் எந்த கோவிலுக்கு போவா, தேவதான் திருக்கோவில். அது போய் திருக்கோவில் சொல்லுவாங்க. அது மேல ஒரு கேள்வி, தேவதான் திருக்கோவில் திருக்கோவில் சொல்லாமான்னு கேட்டா, இவர் நம்ம கோவில ஆச்சாரியர் குருகுல வாசம் பண்ணி அடியேன்னு சொல்லி வழக்கமா போடுறது. ஆத்துக்காரி கூட்டா கூட அடியேன்னு சொல்றவா இருக்கா. இஞ்சி மோட்டேஷன் படிக்கணுவா. அப்படி அடியேன் இதுக்கு தான் அடியேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆத்துல போனா கூட யாரு கூட்டாலும் சரி அடியேன் அப்படின்னு. என்ன நான் கூப்பிடுச்சு போய் அடியேன்னு சொல்லி, அடா நீ கூப்பிடுறியா அப்படின்னு. அது சில சமயம் உண்மையாக இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லி வழக்கு. தங்கள் திருக்கோயில் செங்கடுவான் போதந்தார். வெண்பல் தவத்தவர் சன்னியாசிகளுக்கு 3 வெளுப்பா இருக்கணும். யஜ்ஞோபவீதம் தந்தாசிய ததா ஜந்து நிவாரணம் எத்தீனாம் திரிணி சுக்லானி பவன். இதெல்லாம் ஐடிங்க சாட்சிய ஸ்லோகங்கள். 3 வெளுப்பா இருக்கணும். பல்லு, பூணல், இந்த திருதனத்து மேல அந்த துணி இருக்கு பாருங்க, ஜண்டா. சில பேருக்கு தெரியாது ஜண்டான்னு சொல்லுவார். திருக்கார்த்திகை கோவில பெருமாள் செய்தவர்கள் ஒரு சன்னியாசி. இதெல்லாம் தேவராயசிங்க ஸ்தானத்தை வாங்கிட்டு உடனே எப்படி இருக்கணும்னு இஞ்சிமோட்டேஷங்க எனக்கு சாதிக்க முடியிருக்கும். எனக்கு புக்குரேஷன் எனக்கு சாய்க்கல. ஏன்னா நான் அங்கேயே பழகி விட்டதுனால எனக்கு ஒன்றும் சொல்லிட்டல. அங்கே அழிங்கிற சாய்க்க நடக்கும். சன்னியாசிகள் கௌப்பியம் ஜாக்கிரதையாக உடுத்திக்கணும். ஏன்னா கிரஸ்தாலா இருந்து கொஞ்சம் கௌப்பியம் வந்து பின் கச்சம் இருக்கு, அந்த கச்சத்தில் அது நின்று போடும். சன்னியாசிகள் முழங்கால் மேலே ஒட்டிச்சு கௌப்பியம் வந்து போச்சுன்னா, ஷடாரி சாய்க்கிச்சு கௌப்பியம் வந்து போச்சுன்னா என்ன பண்ண சொல்லுவாங்க. ஷடாரி எங்கே வைக்கிறாங்க, ஜாக்கிரதையா அந்த கௌப்பியம் தரிக்கிச்சே அது ஜாக்கிரதையா தரிச்சுக்கணும். இந்த திருதண்டம் போச்சு மேலே பார்த்துட்டு போகணும், கீழே மாத்திரம் பார்த்துட்டு போகக்கூடாது. அந்த ஃபேன் இருக்கும் இல்லையோ, அந்த ஃபேன் ஆட்டும் திருதண்டம் ஒடிஞ்சு போடும். திருதண்டம் ஒடிஞ்சு போனால் அது 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 வர வரைக்கும் பட்னி இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு கதையெல்லாம் சார். வலைப்பேட்டில் ஒரு சுவாமி புதுசாக சன்னியாசம் அங்கே சுவாமி இருந்தார். அவர்கிட்ட சன்னியாசம் ஆகிட்டு திருக்குழந்தைக்கு வந்தார். அங்கே அல்பிசிங்க போட்டு தான் இறங்கினார். மரக்கலையில் அந்த திருதண்டத்தை வச்சார். அல்பிசிங்க போனார், வாயை கூப்பிடுச்சார், ஆட்சி பண்ணார், வந்துட்டார். புது சன்னியாசம் இல்லையா, அந்த திருதண்டத்தை எடுத்து மறந்து விட்டார். அப்புறம் திருக்குழந்தைக்கு வந்துட்டார். எனக்கு மாத்திரம் ஒரு ரசம், இது வரைக்கும் நான் திருதண்டத்தை வச்சு மறந்ததே கிடையாது. திருப்பவித்திரப்பால போட்டுக்கிறது மறந்தாலும் மறந்துவேன். அந்த திருதண்டத்தை இது வரைக்கும் மறந்ததே கிடையாது. இன்னும் ரொம்ப நாள் கொடுத்துட மாட்டோம்னா 2 வருஷம் தான். இனிமேல் அது மறக்காது. அந்த திருதண்டம் இருக்க அதுதான் நாங்கள் அணைச்சிக்கணும். அதுதான் எங்களுக்கு இரட்சகம். படுத்துக்குச்சியும் தூங்கச்சியும் அதுதான் எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கணும். சயன போஜனாதிக்கும் சமீபையே ஸ்தாபியத்துன்னு
சகாமாய் கோபாயன், நீதாண்டா எனக்கு நண்பன், நீதாண்டா எனக்கு காப்பாற்றும். பக்கிச்ச விஷ்ணு ஸ்தானமசின்னு விஷ்ணு. அந்த திருதண்டம் இல்லைன்னா கையில ரொம்ப கோரமா இருக்கும். அது அப்புறம் போய் பார்த்தா என்னாச்சு, அங்க மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணா அதெல்லாம் பிரிச்சு ரொம்ப மெலிசா இருக்கையா மூங்கில் அப்படின்னு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றது? அதுக்கப்புறம் பட்டினி இருந்து மறுநாள் மூங்கிலை கொண்டு வந்து நாங்க அகோபலம் காட்டுலேருந்து இப்போ வச்சிருக்கோம் மஸ்கட். திடீர்னு மூங்கில் சொத்தையா போட்டு எப்போ 3 வேளையை நினைக்கிறோம். சொத்தையா போட்டா என்ன பண்றது? எப்போ கையில மூங்கில். நான் தான் அப்பதான் புதுசாக ஆஸ்தானம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து நான் அஷ்டம் ஸ்வீகாரம் பண்ணி போறேன். ஐடிங்கர் ஒரு கட்டு வரவழைச்சிருக்காரு. அகோபல் மேனேஜர் எனக்கு காணிக்கு கொண்டு சமர்ப்பிக்கிறார். ஏன்னா இப்பதான் வந்திருக்கேன், இன்னொருத்தர் வர அந்த ஐடிங்கர் கொண்டு வச்ச காசு இது திருதன் மூங்கில இருக்கு குட்டி அங்கேருந்து தான் கொண்டு வந்து கொடுத்தார். இல்லை அது தெரியாது எனக்கு, இது ரெண்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி அது ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல இருக்கிற துணி அதெல்லாம் இருக்கணும். கார்த்திகை மாசத்துல ஒருத்தர் கோவிலில் போய் பெருமாள் செய்ய போனார். சர வழக்கு அங்கங்க நிறைய தெரியெல்லாம் சேர்த்து வழக்கு ஏற்றி வச்சிருக்கா. இவர் பண்ணா பரவசரா பெருமாள் செய்கிறார். அந்த துணி பத்து கொடுத்து மேல் வரிசையில அங்கே ஒரு பாட்டு ஜீரே ஜீரே ஜெண்டா பத்து கொடுத்துரு. இவர் ஜெண்டானா ஏதோ கொடி, அது திமுக கூடயோ இங்கிலீஷ் கூடயோ காங்கிரஸ் கூடயோ அது போனா போட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜீரே ஜீரே உம்ம தண்டத்திற்கு ஜெண்டா பத்தி கொடுத்தாரு. அப்புறம் தான் பார்த்தா ஜலபவித்திரம் கொடுத்து ஜலபவித்திரம் கொடுத்து அது புதுசா தச்சு கொண்டு வரீங்க. அது 3 பக்கம் தச்சிடணும், ஒரு பக்கம் வாய் திறந்துடணும். அது 6 ஜலங்களை தீர்த்தம் அடைஞ்சு ஜந்து நிவாரணம் தெரியுது. இவன் சன்னியாசிக்கு ஒரு சொம்பு தீர்த்தம் தூக்குறதுக்கு கூடாது. தழுவி பண்ண தெரிஞ்சா கூட தழுவி பண்ணக்கூடாது. யாராவது போட்டுதான் சாப்பிடுங்கிற ஒரு காரியம் செய்யறதுக்கு இல்லை. வச்ச ஜலத்தை எடுத்துலாம். தர்ப்பம் கரிச்சு கொண்டு விடாது, புஷ்பம் கரிக்க கூடாது. அப்படி அஹிம்சா பிரசாரமான ஆசிரமம் அது. அந்த 6 ஜல சந்தியாவனம் பண்ணிச்சு இந்த 2 கையை இந்த வாய் திறந்துருக்கு அதில் கொடுத்து அதில் வடிகட்டி தீர்த்தம் பண்ணி ஆச்சரம் பண்ணணும். அது ஜந்துவாரணும் பேர். இதெல்லாம் வலுப்பா இருக்குன்னு சொல்ற வழக்கம். அந்த மாதிரி பல்லு வலுப்பா இருக்கா பண்ற வழக்கம். தாமச சன்னியாசியை குறிக்கிறதுன்னு அவசியம். தாமசாலாம் எழுந்துட்டாலே அந்த மக்கு பையன் பாஸ் பண்ணிட்டான்னு நீ பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவளை சொல்றதுன்னு எம்பார். அவர் பெரிய திருமலை, இவருக்கு ஆச்சாரியன் திருமலை நம்பர். ஆண்டாள் பாசத்தில் போய் தாமசாலை பத்தி சொல்லாம வைஷ்ணவாலே சொல்லிட்டா போச்சு. அப்படின்னா சரி அவளுக்கு இருக்க வேண்டியதான லட்சணத்தை சொல்றான்னு சொல்றோம். அந்த மாதிரியா செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்குடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். நேற்று ராத்திரி என்ன சொன்னேன்? நீங்கள்லாம் படுத்துவோங்க, நான் காத்தால் எழுப்புறேன்னு சொன்னீங்க. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். ஒன்ன நம்பிடுங்க. அலாரத்தை நம்பின்னு படுத்துட்டா அது அலாரம் இவனே என்ன பண்ணிருப்பான், கைப்பட்டு அது அந்த அலாரத்தை அமுகிருப்பான். அலாரம் அடிக்கும் போது அலாரம் ஏகாசி அல்பத்வாசி 8 மணி வரும் தூங்கிடுது. அடடா அலாரத்தை நம்பிட்டு இருந்தேன் என்ன ஆகும்? அதனால அல்பத்வாசி தானத்துல அவ ரொம்ப சொல்லாத எனக்கு சந்தேகம். நான் எழுந்து பார்த்துட்டு இருப்பேன். அவ எழுந்துட்டாள் அப்படி பார்த்துட்டு கடைசியில் நான் எழுதி நான் தூங்கி போடுவேன். நான் தூங்கி நான் பாத்துக்கல, அவ எழுப்பிடுவா. அவ தூங்கி போட்டாலும் என்ன பண்றது? அந்த மாதிரி பாவம். அந்த மாதிரி அல்பத்வாசி தினம் வந்தா 10 பேர்ட்டு சொல்லி வைக்கிறது. அப்புறம் ஜாகிரதை தான் பண்ணுவா. இது வரைக்கும் நாளைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை அல்பத்வாசி தான் வருது. ஞாயிற்றுக்கிழமையில் வருது. 4 நாள் தான் இருக்கு. எங்க மடத்துல மாத்திரம் அல்பத்வாசி 1000 பேரா இருந்தாலும் 2000 பேர் தான் தவறிந்தே கிடையாது ஆதி காலத்திலேருந்தே. அந்த மாதிரியா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திரா. வாய் பேசும் நானாதாய் சொன்னபடி செய்யல வட்கு மாதிரி இருக்கா கிடையாது. கண்ணனோட பழையத்தால் இருக்கிற வட்கும் பூர்த்தும். வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய். உன் ஊர்ல பூசணிக்காய் கூட சொரிச்சுட்டு போயிடாது. சில பூசணிக்காய்னா அது மொஷி இருக்கிற பூசணிக்காய் நல்லா வளரும். மழை மணி இருந்தா அது வளராதுன்னு. அதனால உன் ஊரில் இருக்க பூசணிக்காய் கூட சுனை கிடையாத அப்படின்னு சொல்ற. நானாதாய் நான் உடையாய் நங்கா எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய். ராமனோட பழைய இருந்தா அவனுக்கு வக்கம் வரும். அவன் என்ன பண்ணான், ரிஷியெல்லாம் தங்கிட்ட வந்துட்டாள்னு ஹ்ரீரேஷாய் மமாத்துலான்னு சொன்னான். ஐயோ நான் உங்களை பார்க்கணுமே, நீங்க வந்துட்டுங்களே எனக்கு வெட்கம் பிடிக்க தோன்றதுன்னு சொன்னான் ராமன். ஹ்ரீரேஷாய் மமாத்துலா. அந்த மாதிரி வெட்கம் உள்ள புருஷனோட பழைய இருந்தா உனக்கு வெட்கம் இருக்கும். வெட்கமே இல்லாத பையனோட பழைய இருக்கு நீ, அதனால உனக்கு வெட்கமே இல்லை அப்படின்றதான் சொல்றேன். கண்ணனுக்கு கொஞ்சம் வெட்கமே கிடையாது. அவன் வச்ச கூட சிரிச்சுட்டே போயிடுவான். அதான் ரொம்ப நிம்மதி. ஏன் ஏதாவது சொல்லிட்டா அப்படியே இருந்தா மனசு மறி அப்படியே அவளுக்கு ஹிருதயம் வெடிச்சே போடும். அவன் ஒன்றுக்கு 100 வச்சுட்டா சரி ஹிருதயம் லேசா போடும். அந்த மாதிரி அது ஒரு விதத்தில் தேவை. அந்த மாதிரி நான் உடையாய் சிறிய திருடி போல வியாக்கியானம் பண்ணார். அந்த ஹனுமார் வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டா உச்சாரயதி கல்யாணி வாச்சம் ஹிருதயஹாரிணியும் இல்லாத உலகத்தங்கும் ஈங்கிய நிசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோற்றிட்டுன்றோம். அவன் பேச்சை பார்த்தாலே சர்வசாஸ்திரங்களும் பாருங்கன்னு தெரியும். உடம்பு பார்த்தாலே என்ன ஆகாரம் தங்க பசுமை சாப்பிடணும். உடம்பு பார்த்தாலே தெரியும். சில பேர் உடம்பு எவ்வளவு சாப்பிட்டாலும் விளைச்சிருக்கும். அவளை பத்தி இல்லை. பொதுவில் தங்க பசும் சாப்பிட்டா அவள் ஆகாரத்தை கூட ஆகாரம் வபுராட்சியாத்தின்னு ஆகாரா வபுராட்சியாத்தின்னு அவன் என்ன சாப்பிடான்னு என்ன ஆகாரம் சாப்பிட வபுஸை பார்த்தாலும் தெரியும்.
பேச்சு கொண்டே அவன் யாருன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சொல்லாலே தோற்றின்றோம். இவன் கத்துக்காத வித்தியே கிடையாது. 2 நெகட்டிவ் இல்லாத உலகத்துக்கும் ஈங்கி இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே. இவன் அத்தியனம் பண்ணாத சாஸ்திரமும் வேதமும் கிடையாது, எல்லாத்தையும் அத்தியனம் பண்றான் அப்படின்னு சொல்றாருங்க. அவன் வார்த்தை சொல்லிச்சு எப்படி தான் வார்த்தை சொல்றாங்க. அந்த வார்த்தையை பத்தி வர்ணிக்கிறார் யாரு? ராமன் வர்ணிக்கிறான். சம்ஸ்கார கிரமசம்பன்னான் குடுகுடுன்னு வார்த்தை சொல்ற, என்ன சொல்லின்னு புரியாது. அத்ருதம், வேகம் கிடையாது. சரி மொள்ள சொல்றேன்னு ஒரு சப்தம் சொல்லிட்டு 1/2 மணி கழிச்சு ஒரு சப்தம் இது மறந்து போடும். அந்த மாதிரி அத்ருதாம் அபிளம்பினி உச்ச ஆரேத்தி கல்யாணியும் வாச்சம் ஹதேஹாரிடும். அப்படியே மனசுல இருக்க சோகமெல்லாம் போயிடும். அந்த மாதிரி வார்த்தை சொல்றான். அதனால இப்ப ஏதாச்சும் நம்முடைய கஷ்டங்கள்லாம் தொலைஞ்சது, சீக்கிரத்திலேயே நமக்கு சுபம் வரப்போறது, இப்படிப்பட்ட தூதன் தனக்கு இல்லையேன்னு அப்படி சொல்ற. அப்படிப்பட்ட நாவுடைய என்ன பண்ணுற நங்காயுதாய் நானாதாய் நாவுடைய என்ன பண்ணணும்னு கேட்டா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானி பாடேலோ ரெம்பாவாய். ஏன் அந்த மாதிரி அந்த அவனை பகவானை பாடணும். அவனை பாடு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானி பாடேலோ ரெம்பாவை. கண்ணன் சொன்னா பொருள் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். ஆழ்வார்களா கூறாராழி ஆழியொடும் பொன்னா சார்கம் கூறாராழி வெண்செங்கேந்தி ஒரு நாள் காணவா அடியே என்பால் ஒரு நாள் காணவாராயே அப்படின்னு பெருமாள் வரைச்ச கையில சங்கச்சக்கரம் எடுத்துன்னு வருவான். பிறரை மயக்குவார் கையில் பொடியோடைய சொல்லுமா போல வைக்கணும் பண்ற. அசலார மயக்கி அவகிட்ட சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிற கையில ஒரு அம்மாம்பொடி எடுத்து போடும். அப்படியே புத்து விட்டா அவ கையில பர்சு வாட்சி எல்லாத்தையும் தெரியும். அந்த மாதிரி பெருமாள் ஜனங்களை அஜ்ஞான ஜனங்களை மயக்கிறதா கையில ஒரு மருந்து எடுத்து போனான். என்ன மருந்து தெரியுமா? அந்த சங்கச்சக்கரம். அவன் தேவை வீரராகவன். அந்த சங்கச்சக்கரத்தோட எல்லா ஊரும் அவன் காலில் விடும். சங்கச்சக்கரம் வீரராகவன் தான். இப்போ அகோபிலம் பிரகலாத வரதனுக்கு அந்த மாதிரி அமைஞ்சு அது 2 அங்க பிரகலாத வரதன் சேவிச்சா வீரராகவனையும் சேவிச்சாப்லாருது, அமுதனையும் சேவிச்சாப்ல. அமுதனுக்கு தோல் அப்படியே சாஞ்சிருக்கும். ஆண்டவன் சாய்க்கும் எங்க அமுதனுக்கு சங்க சக்கரம் கதையெல்லாம் ஒண்ணுமே பிடிக்க தெரியல, கம்பீரமா இருக்கும். தோல்ல சக்தி இல்லாததான் தோல்ல சாத்தி கதை பிடிக்கிறதுல. அவர் பக்கத்துல இங்க பெரிய அங்க ஆசிரமத்துல சேருங்கல அமுதன் படத்து பக்கத்துல வரத தேப்பெருமாள் படம் மாட்டிருந்து. நான் ஆண்டவன்கிட்ட கொஞ்சம் பெரியா வர சொல்லுவேன். இந்த திண்டிவனத்துக்கு அண்ணன் இருக்க பெருமாள்லாம் கூடாதுன்னு சாய்க்கிடுவாச்சு. திண்டிவனத்துக்கு அண்ணன்லாம் நார்த்தோ இல்லையோ கொஞ்சம் காஞ்சிபுரம் இருக்கு இடக்குன்னு தான். 2வது போய் காமாட்சி இருக்கு, அது போய் அந்த தெய்வத்துக்கிட்ட 2வது. அதனால கொஞ்சம் திண்டிவனத்துக்கு அப்புறம் இங்கேயான ஒரு சின்ன கோவிலா இருந்தோட அழகான கண்ணும் அழுவார். தேப்பெருமாள் அழக மாட்டேன். கூட்டா கூட ஒருத்தர் அப்படியே ஊருக்கு சேரும். இது திண்டிவனத்துக்கு அந்தந்த பெருமாள்னா அப்படி சாய்க்கோட வச்சா இங்க மாட்டி வச்சா யாரோ கொடுத்துட்டா அதை எடுத்து போனா எடுத்து போன்றா அதுக்கு மாட்டி வச்சேன். இது பக்கத்துல தேப்பெருமாள் பக்கத்துல அமுதனை மாட்டி வச்சா இவருடைய ஸ்டைல் அவருக்கு வரலையடா. அது அவர் பிடிக்கிற கதையுடைய அழகு. அந்த சங்கத்தை அப்படி பிடிக்கிறது இவர் சாஞ்சி இருக்கும். அது ஒரு அழகா தான் இருக்கும். அந்த மாதிரி பிரகலாதன் அந்த மாதிரி சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவா. இந்த சங்க சக்கரத்துக்கு ஆழ்வார்களா கூறாராழி வெண்செங்கேந்தி கொடியேன் பால் ஒரு நாள் காண வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவேன்றதா இப்படிலாம் பிரார்த்திக்கிற ஆச்சாரியால் ஆழ்வார்கள். அந்த மாதிரி அந்த சங்கொடு சக்கரம் அத்தியுதமான அந்த சங்க சக்கரம் சன்மம் பல செய்து சங்கொடு சக்கரம் வெளிப்பட்டு பெருமாள் அவதாரம் மட்டும் ஆழ்வார்கள் ஆளல. இந்த சங்க சக்கரத்தோட பறக்கணும். இந்த குழந்தை வெயில் எடுத்து வரணுமாடா, நீங்க வரக்கூடாது. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். சீனியாரிட்டி பிரகாரம் சக்கரத்தை தான் முதல்ல சொல்லணும். அவன் தானே ஆயுஷேஸ்வரன், அவன் தானே ஆயுஷராஜன். அவனை சீனியாரிட்டி மாத்திட்டாருங்க. காரணம் என்னன்னா நாமெல்லாம் மோட்சார்த்தியில இருந்தாலே மோட்சார்த்தியில் ஞானம் தானே முக்கியம். ஞானம் கொடுக்கறது சங்கம். துருவனுக்கு எது ஞானம் கொடுத்தது? சங்கத்தினாலே தொட்ட. அதனால சங்கத்துடைய பிராதானியத்துக்கு சீனியாரிட்டியை மாத்திட்டாரு. இவர் மட்டும் ரிஷிகள் எல்லாருமே சாசநாம பிரமாதம் சொல்றாங்க. வியாசர் எதுக்கு அவரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? சங்கபர் நந்தகி சக்ரி சார்ங்க சன்வாகதாதிர மணி நாளே எழுத்து இதெல்லாம் நிறைய சொல்லணும். நாளைக்கு ஆரம்பத்திலே வந்துட்டா கொஞ்சம் நன்னா இருக்கும். சங்கபர்த் சங்கத்தை பரிக்கிறான் அர்த்தம் இல்லை. குடும்பத்தை பரிக்கிறான்னா குடும்பத்துல கோடியில போட்டு தலை வச்சிருந்த அர்த்தம். பெரிய குடும்பத்தை பரிக்கிறான். தலை கிரீட்டத்தை பரிக்கிறான், தலைமையில கிரீட்டத்தை வச்சுருக்கான். குடும்பத்தை பரிக்கிறான்னா குடும்பத்தை முழுக்க அந்த டெல்லி பக்கங்கள்லாம் சாதாரண 2 சக்கர சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள்ல குறுக்க கயிற்றுக்கட்டை போட்டு அந்த கயிற்றுக்கட்டில் கோணி பானை சட்டி பானை 2 குழந்தைகள் வீட்டுக்காரி இதெல்லாம் வச்சு அந்த கட்டில் உட்காந்து சைக்கிள் பஸ் கார்லாம் பெரிய பஸ் கார்லாம் இவரை பார்த்து லாரி காரம் அவன் பயந்துட்டு போகணும். நடு ரோட்ல வருவான். அப்போ அந்த குடும்பம் முழுக்க அந்த 2 சக்கரம் பின்னாடி ஒரு கேரியர், அந்த கேரியர்ல பெரிய கட்டில வச்சு கட்டுவான். கட்டா 4 குழந்தை. அதை
சென்டர்ல வச்சிருவான். அந்த பக்தி பானை இது எல்லாத்தையும் வச்சுட்டு நடுவில் அந்த குழந்தைய அணைச்சு அவள் ஆத்துக்காரி கொண்டுருவான். கிடு பண்டல் கொண்டு போவோம். யாருக்கும் பயப்பட மாட்டோம். பஸ்காரெலாம் இது நீங்க டெல்லி நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கும் தந்துருக்கணும். ஏன் உப்பு உண்டு இல்லையா? உப்பு உண்டு. நான் சொன்னது பொய் இல்லை. அந்த மாதிரி பறிக்கிற அர்த்தம் இல்லை. சங்கபிருத் ரொம்ப அற்புதம். 9 சொல்லில் உலகம்தான் வாயமுடும். அதாவது ஆதர வித்ருவ பானேன சங்கம் புஷ்யதீர்த்த. அதாவது குடும்பத்தில் ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுன்னா நிறைய பசங்கள் இருக்கும். உனக்கு புளியோர் வேண்டிருக்கும், உனக்கு தொத்தியம் வேண்டிருக்கும், உனக்கு இது அமுல் வேண்டிருக்கும், உனக்கு போர்ன்விட்டா வேண்டிருக்கும், உனக்கு ஹார்லிக்ஸ் வேண்டிருக்கும். எது வேணுமோ அது மாதிரி கொடுத்தா அந்த குழந்தை வளரும். ஹார்லிக்ஸ் வேண்டாம் குழம்பு சாத்து போடும், சுடச்சலை சாதம் பண்ணுறது பழையதை போடும். இப்படிலாம் போட்டால் குழந்தை வளராது. அந்த மாதிரி இந்த சங்கத்தை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அமுலோ குமுலோ பால அமுல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்தா அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ என்ன பண்ணால் இந்த அசர வித்ரும் இருக்கு பாருங்க. அந்த கோவைப்பழம் போது தன் உதடு அந்த உதட்டில் வச்சு அந்த அதுல ஒரு அமிர்தம் இருக்கு. அந்த அசர வித்ரும் அமிர்தம், அந்த அமிர்தத்தை கொடுத்தாதான் அது வளரும். அதுக்கு மட்டும் என்ன ஆச்சரியம். அப்படி அசர வித்ரும பானேன சங்கம் புஷ்யதி பிப்ரத்தினா புஷ்யதி வளர்க்கறான் அர்த்தம். அந்த மாதிரி இந்த சங்கமானது எத்தனை இருக்க. அது பெருமாளுடைய வாயமுதத்தை 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். அது என்ன ஆச்சரியமான பாக்கியம். அந்த வாய் அமுத்து சாட்டு கண்படை கொள்ளையில் மடத்துல சாப்பாடு, சத்திரத்துல போஜனம் நித்ரை. அதுக்கு போய் இங்க சாப்பாடு மடம்னா இங்க மடத்தை வச்சுக்கலாம். இங்க அது மாதிரி இங்கேயே கூட தூங்கலாம். அதுக்கு இங்க இந்த மடமா இருந்தா தூங்குறது வெளியில போக வேண்டாம். இங்க சாப்பாடு மாத்திரம் போடுறதா இருந்தா அந்த மாதிரி 9 சொல்லில் உலகளந்தான் வாய் கண்படை கொள்ளில் கடல்வன் கை தொத்து. அதெல்லாம் அது ரொம்ப அதெல்லாம் ஆண்டாள் என்ன பண்ற விருப்புற்று கேள்வி உலகளந்தான் வாயமுதும் விருப்புற்று கேட்கின்றேன்னு சொல் ஆழி வெண்செங்கே. சக்கரத்தாழ்வான் கேள்வி அவனுக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். வினை முடுகில் அவன் கைத்தளத்தை விட்டு கழண்டு போவான். யுத்தம் வந்ததுன்னா அவன் ஆத்த விட்டு கையை விட்டு பட்டு போவான். யாரு? சக்கரத்தாழ்வான். கருதுமிடம் சென்றும் பொருதும் பிறான். அந்த இடத்துக்கு போனா வினைனா யுத்தம் நெருங்க கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு சக்கரத்தாழ்வான். வினை முடுக திருப்பவளத்திலே சென்று அணையும். எனக்கு வியாக்கியானம் இருக்க ரொம்ப. யுத்தம் வந்ததுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லோ மோஷன்ல படம் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதை எடுத்து அப்படியே மாதவ பாண்டவஸ்டே சங்கம் தத்மகம் அது சொல்றது பாஞ்சஜன்யம் ரிஷிகேதா தேவதத்தம் தனஞ்சயா அப்படின்னு சொல்லி மகத்தி சந்தனேஸ்து. அந்த யுத்தம் வந்தது அந்த கையை எடுத்து அப்படியே இடக்கை இருக்க சங்கத்தை வலக்கைக்கு மாத்திட்டு அதை எடுத்து அப்படியே இந்த பாட்டில் சோடா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அதாவது இப்ப சாட்சி வச்சுக்கிறோம் குடிக்கிறான். இங்க என்ன பண்றது இவங்கிட்ட இது குடிக்கிறது. அப்படி வச்சா சரி. ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பாக்கியம் யாருக்கு இருக்கு? அதெல்லாம் இதை போய் கேட்டாங்க பருவாள் வைகோத்து. அதெல்லாம் சங்கத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆழ்வாரும் சங்கினோடும் நேமியோடும் எங்கனேயோ அன்னைமீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பி நான் கண்டபின். இந்த பசங்களை சினிமாவுக்கு ஆஷன் போய் வழக்கப்படுத்தா அப்புறம் கடைசியில் நம்ம தெரியாது சினிமாவுக்கு போவோம். அதுபோல ஆழ்வார் என்ன பண்ணா கல்யாணம் பண்ற வயசு திடீர்னு சொல்லாத பட்டு விட்டா. எங்க பட்டு போனா தெரியும் அவளுக்கு. ஒன்னு திருக்கோளூருக்கு போகணும், ஒரு திருக்குறளுக்கு போகணும். போனா திருக்கோளூர்ல போயிருக்கேன். அப்புறம் ஆத்துக்கு ஆஷன் அங்க வெய்ய கூட ஆத்துக்கு ஆஷன் உண்டா. யாராவது விஷயம் கூட 4 பேர் வெய்யாதுன்ற இல்லையா. தனியா விஷயம் தனியா ஆஷன் வந்து ஏண்டி இப்படி போலாமான்னு கோவிச்சத காதை பிடிச்சது. எங்கனேயோ அன்னை மீறாள் என்னை முனிவது நீர் என்ன இருக்கா கோச்சிக்கிறேன்னா பின் யார்டி கோச்சினா பால்யத்திலேருந்து திருக்குறளை ஆஷன் போய் வழக்கப்பட உங்களை தான் நீங்க கோச்சிக்கிறே தவிர என்ன இருக்கா நீங்க கோச்சிக்கிறது. நீங்க கை பிடிச்சா இந்த பாட்டை அபிநயம் பிடிச்சா டெல்லி ஒருத்தர் நேற்று சொன்னா அப்படியே அழுதுட்டா. வேலை பாட்டே போகலை. அந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கும். எங்க நீயோ அன்னை மீறாள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பி நான் கண்டபின். அவனை சேவிச்சா அப்படி செங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அந்த பெருமாளை சேவிச்சது அந்த சங்கம் சக்கரம் அவன் செந்தாமரை கண்கள் செங்கனி வாய் அந்த அற்புதமான கோவை படம் போல உதரம் அது உதடு. இதை பார்த்து என் புத்தியை அதுவும் பின்னாடியே போயிட்டு சுவாஸ்தியத்துக்கு வரலையே என் நிலைமைக்கு வரலையேன்றார். ரொம்ப அற்புதமான பாசம். அப்படி சங்கோடு அவரும் சங்கத்துக்கு தான் பிராதானியம் கொடுத்துருக்காரு. அதுல சங்கம் தான் முக்கியம். நமக்கு ஞானத்தை கொடுக்குறது சங்கம். அங்க சாசன பாஷத்திலையும் வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய் நங்கள் நாதனே ஆழ்வார் பாசம். சிலரை வசீகரிக்க நினைத்தவர்கள் கையிலே மருந்து கொண்டு திரியுமா போலே அவதாரங்கள் தோறும் திவ்ய ஆயுதங்களோட வந்து அவதரிக்கும். அது திவ்ய எல்லா அவதாரங்களையும் ஆயுதம் உண்டான்னு கேட்டார். அது ராஜாக்கள் மார்வேஷம் போட்டு போனா கூட அங்க உள்ளுக்குள்ள கத்தி உடையெல்லாம் பக்கத்துல இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் மறைச்சிட்டு இருக்காரு வியாக்கியானம் பண்ற. அந்த மாதிரியாக
இதுக்கு சாஸ்திரநாம பாஷ்யத்துக்கு இது கத்தியத்துக்கு சுவாமி வியாக்கியானம் பண்ற. அங்க சங்கபர் நந்தகே சக்கரீன்றதாக சக்கரஸ்ய ஹேதிராஜத்வே சங்கஸ்ய பூர்வோக்தி சர்வசக்தே பகவதா மோட்ச பிரதான சக்தி சூச்சகத்தையா அபியரீதத்வாபிப்பிராய சுவாமி வியாக்கியானம் பண்ற. சங்கத்தானே சக்கரத்தானே முதல் இந்த கேள்வியே நமக்குலாம் வராது, சுவாமி தான் இருந்து சக்கரத்தானே முதல் சொல்லணும் சீனியாரிட்டி பிரகாரம் சங்கத்தை ஏன் சொன்னாங்க. அந்த சங்கம்ன்றது முக்தி பீஜம், சிருஷ்டி பீஜம் ததா பத்மம் சக்கரம் ஸ்திதி நிபந்தனம் கதா சம்ஹார பீஜம் தூ சங்கம் முக்தி நிபந்தனம். பரமாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்குற சாமர்த்தியம் உண்டுன்னு காட்டுறதான் அந்த சங்கம். ஏன் அந்த மோட்சம் கொடுக்குற சாமர்த்தியம் உண்டு. பல் வியாதி உள்ளவன் பல் டாக்டர் தானே போவான், கண் டாக்டரே போவான். அது மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறான், கண் டாக்டர் கண்ணு தரணும் கண்ணு தான் போவான், பல் டாக்டர் போக மாட்டான். அதில் நமக்கு பகவான் மோட்சத்துக்கு சம்சாரத்துக்கு கொடுக்குறான், ஸ்திதிக்கு கொடுக்குறான், அந்த ஹாஸ்பிட்டலில் போல மோட்சம் கொடுக்குறான்னு தான் பரமாத்மா கிட்ட போறோம். மோட்சம் வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு மோட்சமுடைய சக்தி இருக்குன்னு காட்டுறதுனால இது பரம பூஜ்யமா இருக்கிறதுனால இவங்கிட்ட போறோம். அதனால அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் முழுக்கொண்டு இந்த சொல்லிட்டு நிறுத்தினேன். இந்த ஆழ்வாருடைய பாசனம் இந்த கம்பன் ஆச்சரியமா வர்ணிக்கிறான் சூர்பனையுடைய வாயிலால். ராத்திரி சூர்பனக ராவணன் கிட்ட வந்து கலகம் பண்ற, மூக்கு அறுத்தோன்னு கேட்டா அந்த பயல் ராவணன் மூக்கு அறுத்தான். கனா கேட்டானே இவன் சூர்பனைக்கு எப்படி பிடிச்சோ அதே பிரகாரம் அவன் கனா கேட்டிருக்கானே. இவள் தானே எனக்கு வெரிஃபை பண்றதா பக்கத்துல தங்கி எழுப்பி இப்படி ஃபுல்லா இருக்காளே அவதான் சீத்தையா இருந்தான். அவனே வல்வில் ராமன். இவள் ராமன் அவன் தான் ராமன், அவன் தான் ராமன் தான் இவன். நாம் தான் ராட்சசால் ஊரெல்லாம் நாம் ஏமாத்துன்னு பார்த்தா நம்ம ஏமாத்து ஒரு மனுஷன் வந்துட்டா பார்த்தேன்றான். அந்த சமயத்துல இவள் ராமனே பத்தி நினைச்சிருக்கா இல்லையா. அவனே வல்வில் ராமன், புள்ள போதும் ராமன் அவன் தான் சொல்றாவன். அந்த பாசனம் பாருங்க. நான் இப்ப ஆழ்வார் பாசனம் சொன்னோம் இல்லையா, சங்கினோடு ஆழ்வார் பாசனம். சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே ஆழ்வார் பாசனம். செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் செந்தார் தடந்தோளும் தாழ் தடக்கைகளோடும் அந்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்றம் என்ன வந்தான் யாகும் அவ்வல்வில் ராமன் என்றாள். அதே பாசனம் அங்க ஆழ்வாடி பாசனம். சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் எல்லாம் பாருங்க. செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் கம்பன். இங்க எங்க வாங்கின அந்த படம்லாம் ஆழ்வார்கிட்ட வாங்கினான். செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் செந்தார் தடந்தோளும் ஆச்சரியமா சந்தனம் பூசின தடந்தோள் அன்ற தோள் தாழ் தடைக்கைகளோடும் அந்த ஆஜானுபாகு தாழ் தடைக்கைகளோடும் அந்தார் அகலத்தோடும் அன்ற மார்புல மாலை சாத்தின்றிருக்கான். அந்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்றம் என்ன பச்சிமாமலை போல் மேனின் அஞ்சன குன்றம் என்ன வந்தான் இவனாகும் அவ்வல்வில் ராமன் என்றாள். அவள் சீதையை பத்தி அவன் பெருத்தின் இருக்கான், இவள் ராமனை பத்தி. அந்த பாசன சூர்பனக வாயில கம்பன் இந்த மாதிரி வார்த்தை வருதுன்னா கம்பனுக்கு ஆழ்வார் பாசனங்கள் அவ்வளவு அபிநவேசம் இருக்கிறத அதை சூர்பனக வாயில் போட்டு ஆழ்வார் உள்ளம் படுத்த அறிக்கையும் தலையங்கத்து இதெல்லாம் அப்படிப்பட்ட சங்கோடு சக்கரம் என்னும் தரக்கையன் அந்த சங்க சக்கரத்தை பிடிச்சு பிடிச்சு கை பெருசா போச்சு. சாது மீது போடுறது ஷாட்டு 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 வயிறு பெருசா போடுறது பாருங்க. தனி தழுகிலே உண்டு வயிறு பெருத்துவர் போல பட்டாபிஷேகத்துக்கு வரைச்ச பரதன்லாம் ஒன்னு எடுத்துனான். லக்ஷ்மணன் கொடையும் பிடிச்சான் சாமர்த்தியம் பிடிச்சான். ஏன்னா இவனுக்கு தனியா தழுவி பண்ணி வயிறு பெருத்து போச்சு. ஏன்னா காட்டில் தனியா இருந்து எல்லா கைங்கரியும் பண்ணது இல்லையா. அதுக்காக என்ன பண்ண தனித்தழுகிலே வயிறு பெருத்துள் ஒப்புன்னு உண்ண மாட்டாதா போல தனியா தள்ளி பண்ணிட்டு 1 கிலோ கொத்தரக்காய் பொள்ளங்காய் வாயில அரசியல் பண்ணி இவரே சாப்பிட்டு இருப்பான். அப்புறம் ஆத்துக்காய் லீவுக்கு போயிருந்தா அப்புறம் குழந்தை விட்டு அந்த 1 கிலோ தான் அப்பவும் அது கொஞ்சம் போட்டா அவனுக்கு வயிறு பிடிக்குமா, அதுக்காக திருட்டுத்தனமா சாப்பிடும். அந்த மாதிரி தனித்தலை காட்டுல எல்லா கைங்கரியும் பண்ண அவனுக்கு நான் சொல்ல. அதனால அந்த மாதிரி தனியா தள்ளி பண்ணி சாதம் போனா போடுறது சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் வந்து 10 நாள் உபன்யாசத்துக்கு போட்டு வந்து சாப்பிட்டோம்னா அது சொல்றா தனியா சாப்பிட்டா அது வயிறு நிறையது இல்லை, மித்தம் போறது இல்லை. அப்படி சில வியக்திகள் அந்த மாதிரி சங்க சக்கத்தை பிடிச்சி 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 விரல் கை பெருசா போச்சான். அப்படிலாம் வைக்க மாட்டேன். அப்புறம் மற்ற விஷயம் சொல்லணும். ஏன்னா இந்த ஆரம்பத்தில் நாளைக்கு சொன்னவனுக்கு உள்ள போலாமே 8 ஆரம்பிச்சா 8:45 வருவா. இத்தனைக்கு இழக்கக்கூடாதுன்னு ஒரு 5 நிமிஷம் மேலான கூட நான் சொல்லிட்டேன். ரொம்ப அற்புதமான பாசனம். அப்படிப்பட்ட அந்த பாடத்தை கூப்பிட்டா நெருங்கியாச்சு. நடுவில் தை மாசம் 5-6 தேதி வச்சுக்கலாமா இருந்தா உள்ள போறேன். நடுவில் 1 நாள் 2 நாள் கீதையை நிறுத்த முடியாது இருக்கும். அங்கங்க பெருமாள் கொஞ்சம் டோலைக்கா அழ முடியாது இருக்கும். அந்த சமயத்தில் முதல் நாள் சொல்றேன் விட்டு போச்சுன்னு மறுபடியும் அவங்க பிக்கப் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது. அந்த என்னைக்கு உண்டுன்னு சொன்னோம் வரணும். இல்லைன்னு சொல்லி வந்து சாப்பிட வேணா பெருமாள் செஞ்சுட்டு போகலாம். நீ சொல்லுங்க. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே திருடாய்
செப்பமுடையாய் திடலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னங்காய் திருவே துருடாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளினி இப்போதேயம் நீராட்டேலோர் எம்பாவாய் சதமக மணிநீலாச்சாரு கல்ஹாரஸ்தாஸ்தரவர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சுந்து அழக விநீதாபிசர்பிரா கிருஷ்ணநாதா விலசுது ஹிருதிகோதா விஷ்ணுச்சித்தாத்மஜான ஸ்ரீமத்தே கிருஷ்ணச்சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாயி நித்யமங்கலம் சர்வதந்திர ஸ்வதந்திராய சம்ஹாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரியவர்யாய வெங்கடேஷாய மங்களம். स्वामी नृसिंह सकलम नृसिंह इतो नृसिंह परतो नृसिंह यतो यतो यानि ततो नृसिंह नृसिंह देवान्न परञ्च किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये. ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्प किरीटकोटि संघट्टिताङ्घ्रि कमलामलकान्तिकान्त लक्ष्मी लसत् कुचसरोरराजहंस लक्ष्मी नृसिंहमदेहि करावलम्बम् योऽन्तः प्रविश्य मम वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिसरस्वधाम्ना अन्यां सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै. दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः स्तोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्थितकामधेनुम् हृद्या हृत्पद्मसिंहासनरसिकैर्मिघोष क्षिप्तप्रत्यर्थतृप्तिः जयति भूगुणा पङ्क्तिरस्मद्गुरूणाम् दिक्सौधाबद्धचैत्र ध्वजपटपवनस्फातिसुद्धूत तत्तत्सिद्धान्तस्तोमतूल सबगविगमनव्यक्तसद्वर्तनीका यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोद्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरम् श्रीरङ्गेशीतीन्दुना करुणया सोऽस्या इति प्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुनीत्पादाम्बुजेन्दिरम् दान्तिक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशठारियोगिन्द्रपतिं श्रेयोनिधिं संश्रये. श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरषठरिपुणा सम्यमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजिन्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगोपहृद्यं वेदान्तदेशिक यतीन्द्रमहं प्रपद्ये. सम्प्राप्य अध्यात्मशास्त्रं नरहरिषडजित् योगिनेतुः षडजिद्रङ्गभूकार्यात् कारुण्यात् श्रीनृसिंहे हरिषडरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूका त्वमिति षडजितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमदमनं व्याख्याख्यातमीडे. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सर्जनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै न मे इदमिदं भूये वास्तु भूयः. श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாளே நாளும் பத்தியுடன் படுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்றைய திருநாள் பாட்டு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய்
உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயரடாய் மாற்றார் உனக்கு வழிகளெங்கொன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோம் பொழுந்தேலோர் எம்பாவாய். வியாக்கியான பாசுரம். எல்லே இடங்களையே இன்னும் உறங்குதியோ சில்லன்றழியின் மின் அங்கமே போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிட வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடமை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்குள் வல்லானி குன்னானி மாற்றழிக்க வல்லானி மாயனை பாடேலோர் எம்பாவாய். நேற்றைய வியாக்கியானத்துல உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவுகின்ற பாசுரத்துல ஒரு பெண்ணை எழுப்புறார். அவள் சிறந்த ஒரு அதிகாரிணி, பகவத் விஷயத்துக்கு ரொம்ப ஈடுபடவள். நங்காய் நாணாகாய் நாவுடையாய் இந்த விசேஷங்கள்ல அவளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பாகவத்தால எழுப்புறாள் என்றதாக நேற்று வியாக்கியானம் பண்ணுவோம். இது என்ன பண்ணணும்னு கேட்டார். பங்கைய கண்ணானி சங்கோடு சக்கரம் ஏந்தும் திறக்கையன் பங்கைய கண்ணானி பாடையலோ ரெம்பாவை. பங்கைய கண்ணன்னா தாமரை கண்ணன். அந்த தாமரை கண்ணன் சொன்னா அது பெருமாளத்தோர் வேறு யாரையுமே குடிக்க. கரீகநயனா புருஷோத்தமக்கா கஷிஷ்டையா பரமசத்துவ சமாஷ்டேகா புண்டரீகநயனா. அதே தேவதாந்தலுக்கு விரூபாட்சன் பேரு, இவனுக்கு புண்டரீகாட்சன் கமலக்கண்ணன். இதுக்கு என்னமோ அபத்தமான கதையெல்லாம் சொல்றாரு. யசா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினின்னு சூப்பரத்திலே சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான பங்கைய கண்ணாரி பாடையலோ என்பார். அதுல சொல்லிச்சு சங்கோடு சக்கரம், அத கிருஷ்ணனை பத்தி சொல்ற. சங்கோடு சக்கரம் தடக்கையர், சங்க சக்கரத்தை தரிக்கிற கிருஷ்ணன் சொன்னார். கிருஷ்ணாவதாரத்துல சங்க சக்கரம் உண்டா பிறக்கிச்ச அவதரிக்கிச்ச சங்க சக்கரத்தோடு இருந்தார். இதுவரை அதுக்கப்புறம் பபுவ பிராகிருத சிசுன்னு சாதாரண குழந்தைல போல ஆயிட்டான். ரெண்டே கையோடு தான் இருந்தான். அவனுக்கு சதுர்புஜன் பார்த்த சாரதியார்கள் திருவிழிகள் 2 கையோடு தான் சேவை சாய்க்கிறான். ஏது சங்க சக்கரம்னு கேட்டார். அங்க பெரியவாச்சாரமுள்ள வியாக்கியானம் பண்ண எம்பெருமானுக்கு 4 எம்பெருமான் திபுஜனா சதுர்புஜனான்னு கேட்டார். உகவாதவர்களுக்கு திபுஜனாயும் வேண்டி உகந்தவர்களுக்கு சதுர்புஜனாயுமரே சேவை கொடுப்பது. ஏன் ராமாயணத்துல பெருமாள் திபுஜனா தான் சேவை தந்தான் எல்லாருக்கும். மண்டோதரிக்கு மாத்திரம் சதுர்புஜனா தமச பரமோதாத்தா சங்க சக்கர. ஆச்சரியமான ஸ்ரீசூதி. வேண்டிவாளா இருந்தா 4 திருக்கையோட, வேண்டாதவளா இருந்தா 2 திருக்கையோட அப்படின்னு சாய்கிற. அந்த மாதிரியாக இந்த கிருஷ்ணன் வேண்டியவாளுக்கு 4 திருக்கையோடும் வேண்டாதவாளுக்கு 2 திருக்கையோடும் சேவை சாய்க்க. நீங்க இன்ஃபேக்ட் சொல்றீங்களா, உண்மை என்ன அப்படின்னு கேட்ட கிருஷ்ணனுக்கு அந்த 2 கை மறைஞ்சது, மறுபடியும் இந்த 2 கை வந்துடுத்து. எப்போ இந்த 2 கை ஏன் மறைஞ்சது? ஊர்ல திருடவைமா இருக்குன்னு ஆபரணத்தெல்லாம் கேட்டு வச்சா இந்த கொள்ளை கும்பல் பிடிப்பட்டு பேப்பர்ல வந்துடுது. மறுபடியும் என்ன பண்ற, எடுத்து போட்டுக்கிறா இல்லையா? அது ஒரு பயத்தின் காரணமா ஆபரணத்தை மறைச்சு வச்சா பயம் போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ஆபரணத்தை போட்டுறோம் இல்லையா? கம்ச பயத்துக்காகத்தானே இந்த சங்கச்சக்கரத்தை மறைக்க சொன்னா. கம்சம் போயிட்டான். கம்சம் வர்றதுக்கு அப்புறம் அந்த 2 கை மறைஞ்சு போன கை வந்துடுது. அந்த பெருங்கையோடு போன அதுல சங்கச்சக்கரம் கூட இருக்கு. ஆனால் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னா அந்த முட்டாள் ஜனங்கள் இருக்கும் இல்லையோ, இம்மட உலகு காணிந்தார் ஆழ்வார். இந்த மட உலகம் இருக்கும் இல்லையோ, இப்படி 4 கை உள்ள பசங்கள் 2 தேவை உள்ள பசங்கள் பிறக்கிறது பேப்பர்ல வந்துருக்கும் இல்லையா? அது போல ஒரு விசித்திரமான பிறவையை நினைச்சு வாய்மூண்டு போயிருக்கல. தவிர சாட்சாத் சர்வேஸ்வரன் கேடி பார்சாரதி சைதாப்பேட்டை பக்கத்துல ஏழ்ற. அங்க வருஷத்துல ஒரு நாள் அங்க அந்த பக்கத்துல பெருமாளை ஏழக்கூடாது. ரசமே தெரியாது ஜனங்கள். மார்க்கெட் போய் மீனகரம் வாங்கிட்டு போறது பெருமாளை திரும்பி கூட பார்க்காத போறது. இங்கெல்லாம் பார்சாரதி ஏழலாமோ என்ன ஆசை வந்து மஞ்ச வெயில் ஏழைச்ச ஒரே வைரத்திருவா பணம் சங்க சக்கரத்தோட ஒரு மாலை சாத்திரம் ஏழுற போது அத்யுதமா இருக்கும். ஜனங்களுக்கு சேவைக்கு தெரியல. இப்படிப்பட்ட பெருமாளங்கள்லாம் வரலாமோ? அந்த மாதிரியா இந்த ஜனங்களுக்கு அது தெரியல. சாதாரணமாக 2 ஆளுகை உள்ளதால் ஒரு மனுஷன் ஒரு விசித்திர பெருவை நினைச்சிருந்தார். இது யார் சொன்னா சுவாமி தேசம் சாய்கிறார் யாதவாபியூத்துல. பூய பிராதுரபூத்தஸ்ய புஜயுக்மம் திரோஹிதம் ததாபி தாதுஷம் மர்த்தியம் தம் அமன்யந்த தாமசாக. தமோ குணம் படிச்சவா இருக்கா பாருங்க. பரமாத்மா தன்னுடைய ஸ்வரூப சுபாவத்தை நன்னா காமிச்சா கூட அதிர்ஷ்டம் இல்லாதவருக்கு பண முடிப்பு காலில் இருந்தா கூட அந்த இடத்துல கண்ணு மூடு விளையாட நடந்துதான் பார்ப்பேன், கண்ணு மூடு நடந்து தாண்டு போடுவான். அதிர்ஷ்டம் பண முடிப்பு காலுங்கடியே வந்தா கூட தாண்டு போடுவான். அதிர்ஷ்டம் உள்ளவனால எங்க இருக்குதான். அந்த மாதிரி தாமோ குணம் உள்ளவளுக்கு பெருமாள் தன் ஸ்வரூபத்தை பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதேஷ துவாம்சீல ரூபச்சரிதை
பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதேஷ நைவாசுர பிரகிருத்தையா பிரபவந்தி போத்தும். நீ என்னதான் பெருமாள் தன்னுடைய சொரூப சோபத்தை காட்டணும், ஆச்சரியமான சரித்திரங்களை பண்ணணும். சமுத்திரத்துல சேர்த்து பந்தம் பண்ணானா அவனை பரமாத்மா தெரிஞ்சுக்க முடியல ராவணனால. இதே பெண் பிள்ளை மண்டோதரி புரிஞ்சினாலே, அதே தார புரிஞ்சினாலே வாலி புரிஞ்சிக்க முடியல. ரெண்டும் ஒரே ஜாதி தானே. ஒரே ஜாதியில இவன் தமோ குணம் உள்ளவன், அவனுக்கு பொருள் அவள் சத்துவ குணம் உள்ளவள் புரிஞ்சு. அதனால அவன் பரமாத்மா நேரம் வந்தா கூட யாதோ ஒரு மனுஷன். அந்த மாதிரி தாமசாக சரி சுவாமி தேசம் சாட்சிதா போருமா, ஏதோ குறிப்பிட்ட ஒரு மைனாரிட்டி கட்சி தான் ஒத்துக்கும். ஏன் சுவாமி சாட்சிதா ஏதோ அந்த சம்பிரதாயம் இல்ல, சம்பிரதாய பேதம் எல்லாத்துக்கும் இருக்கும். 5-3-8 சொன்னாலும் தேசம் சாட்சிதா அது அவளுக்கு தான், நமக்கு 5-3-8 இல்லைன்னு சொல்றா சில பேர் இருப்பா. சில பேர் ஏன் அதுக்காக பாஷ்யக்கார ஸ்ரீ சுத்தியும் பிரமாணமா காட்டுறேன். சுவாமி தேசிகெல்லாம் முன்னோர் வழி முடிந்துன்னு அந்த முன்னோர் வழியில் தான் அவர் போவார். கீதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நமக்கு 2ஆம் அத்தியாயத்தோட முடிய போகுது. 11ஆம் அத்தியாயத்தில் 50ஆவது ஸ்லோகம். இத்யர்ஜுனம் வாசுதேவः ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்சயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்யவபுர் மகாத்மா ததேவமே தரிசிய ரூபமாத்தியம் சதுர்புஜம்னு கேட்டான். எனக்கு நான் விஸ்வரூபத்தை கண்டு பயந்து போட்டேன். அந்த பழைய ரூபத்தோட சதுர்புஜத்தோட என்ன சேவை கொடுன்னு சொன்னான். இத்தியர்ஜுனம் வாசுதேவ சரி அப்படியே காட்டுறேன் சொல்லி பயப்படாதுன்னு சொல்லி ஸ்வகம் ரூபம் தரிசயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம். பழைய ரூபத்தை கண்டு நீ பயப்படாதா, விஸ்வரூபத்தை கண்டு நீ பயப்படாது அவர் ஆஸ்வாசனம் பண்ணார். பூத்வா புனः சௌமியவபுர் மகாத்மா பழையபடி சௌமியமான ரூபத்தோடு சேவை சாச்சான். அங்க சுவாமி பாஷ்யக்கார் அஸ்ய சர்வேஸ்வரஸ்ய கொஞ்சம் போரும் பெருமாளை பத்தி வர்ணிக்கணும் ஆரம்பிச்சுட்டா பாஷ்யக்கார் அப்படியே ஒரு கத்தியம், அங்கங்க ஒரு கத்தியம், அப்படியே அந்த பகவத் குணத்தை ஈடுபட்டு அப்படி ஆச்சரியமா சாய்கிறார் சுவாமி பாஷ்ய. அஸ்ய சர்வேஸ்வரஸ்ய பரம புருஷஸ்ய பரஸ்ய பிரம்மணः ஜெகத் உபகிருதி மர்த்தியஸ்ய வசுதேவ சூனோஹோ இதெல்லாம் போடணுமா? இத்தியர்ஜுனம் வாசுதேவ ததேக்தான் சொன்னா போறோம் இல்லையா, வசுதேவ சூனோஹோ சொன்னா போறோம். அஸ்ய சர்வேஸ்வரஸ்ய அர்த்தமே பாடலாம், திருப்பி அந்த ஸ்ரீ சூத்திர சேவிச்சாலே போறோம். அஸ்ய சர்வேஸ்வரஸ்ய பரம புருஷஸ்ய பரஸ்ய பிரம்மணः ஜெகத் உபகிருதி மர்த்தியஸ்ய வசுதேவ சூனோஹோ சதுர்புஜமேவ ஸ்வகீயம் ரூபம் தரிசயாமாஸ சாத்யம். ஸ்வகீயம் ரூபம் தரிசயாமாஸ சாத்யம் பார்த்தசாரி தானே. அந்த தன்னுடைய ரூபத்தை காட்டினார். தன்னுடைய ரூபம் திபுஜத்துவம் இல்லை. ஸ்வகீயம் ரூபம் சதுர்புஜமேவ ஸ்வகீயம் ரூபம் கம்சாத் பீத. இப்ப சுவாமி யாதவாபீத்தில் சாய்கிறாரே, இதுக்கு மூலம் சுவாமி எம்பெருமானாடு ஸ்ரீசூத்தி பாஷ்யக்கார சாச்சார்னா இதை மறுப்பே கிடையாது. சதுர்புஜமேவ ஸ்வகீயம் ரூபம் கம்சாத் பீத வசுதேவ பிரார்த்தனேன ஆ கம்சபயாத் புஜத்வயம் உபசம்ஹிருதம் பశ్చాத் ஆவிஷ்கிருதஞ்ச. ஆ கம்சபதாத் கம்சன் பயமா இருக்கு, நீ போய் முடிச்சு சரி கம்சபத படிக்க மறைச்சு கம்சபதாச்சு அப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு ஆ கம்சபதாத் புஜத்வயம் உபசம்ஹிருதம் பశ్చాத் ஆவிஷ்கிருதஞ்ச. அப்புறம் கம்சபதானாவிட்டு அந்த ஆளுநருக்கு பெருமாள் சரி ஏன் அதனால சங்கோடு சக்கரம் இவனை சூடி கொடுத்தவள் தொல்லொருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஷன் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னான் அவர் தமையன், இவள் தங்க தமையனுக்கு ஏகாபிப்பிராயம் இருக்கணும் இல்லையோ. அதுவும் ஆண்டாளை பத்தி பாஷ்யக்கார் பத்தி அந்த ஆழ்வார்கிட்ட பக்தி உண்டு, இந்த ஸ்ரீசூத்தில ஈடுபாடு உண்டுன்னு சொல்றார். ஆண்டாள் கிட்ட வச்சு ஆண்டாள் அனுகிரகத்தா வாழ்ந்தவர். சூடி அரங்கர் மோழி சூடுகின்ற மாலையை சூடி கொடுத்தோள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன். அதுல திருப்பாவிஜயன்னு சொன்னா பாஷ்யக்காருக்கு பொருந்தும். ஆண்டாளால் தான் பாஷ்யக்கார் வாழ்ந்தார்னு சொன்னா அந்த ஸ்ரீ சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கேன்னு சொன்னாலே அது காரணம் தான் சுவாமி சாய்க்கிறார். ஆ கம்சபதாத் புஜத்வை உபசம்ஹிருதம் பశ్చాத் ஆவிஷ்கிருதஞ்ச. இதே சுவாமி தேசன் பூய பிராதுரபூத்தஸ்ய புஜயுக்மம் திரோஹிதம். அதுக்கு மேல காரணம் சொல்றாரு, பரமாத்மான்னு புரிஞ்சுக்கலையார். ததாபி தாதிருஷம் மத்தியம் தம் அமன்யந்த தாதிருஷா. அவனை அவரை பாடுறதான் நமக்கு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாரு. நந்தகோபுரத்தில் கோபிகள் என்ன பண்ணா யா தோஹனே அவஹனனே மதனோபலேப பிரேங்காங்கன அர்பக ருதிதோக்ஷண மார்ஜனாது. குழந்தை அழுதா கூட கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிதான் அழுலாம். இந்த மாதிரியா நெல்லு குத்தினாலும் சரி, புடைச்சாலும் சரி, தயிர் கடைஞ்சாலும் சரி, சாணி போட்டு மொழினாலும் சரி, குழந்தை அழுதா கூட சரி அது வெய்யவே மாட்டா. அந்த புரோக்ஷண மார்ஜனங்கள் எல்லாம் காயந்தி செய்யினம் அனுரத்வதியா அஸ்ருகண்ட்யா
தன்யா பிரஜஸ்திரியா உருக்கிரமச்சித்தயானாக. கண்ணன் பாடிச்ச பக்கத்துல இல்லையே அழகம். பக்ஷணம் பண்ணா குழந்தை வெளியூர்ல இருந்தா சரி, ஐயோ இந்த பக்ஷணம் இல்லையே, பக்ஷணம் பண்ணாமல் இருக்க முடியாது, மற்ற குழந்தை எல்லாம் இருக்கு, அது பண்ணுவா, பண்ணுச்சா ரொம்ப அமையும், ஐயோ அந்த குழந்தை இல்லையேன்னு கண்ணுல ஜலம் வரும் இல்லையா. அந்த மாதிரி அஸ்ருகண்டியா, அந்த மாதிரி கண்ணும் கண்டிப்பா பாடிட்டு இருக்கலாம். அதுதானே பாடுறதுக்கு பிரயோஜனம். அங்கேருந்து இவர் வந்தார், உத்தவர் அங்க போயிட்டு வந்தார். அவர் சொன்னாருங்க, அடாடாடா இந்த கோபிகள் அந்த கிஞ்சாமுஷ்மி பிரேசூர்தே பக்தவர்யாய தஸ்மி பக்தியுத்ரேகம் சகல புவனே துர்லபம் தரிசேஷன். உத்தவா, நான் சில சமாச்சாரம் சொல்றேன். கோபிகளா அந்த நந்தகோதரிச்சு அவள்கிட்ட அவ எங்கிட்ட ரொம்ப பிரீத்தி வச்சிருந்தா, அவகிட்ட நானும் பிரீத்தி வச்சிருந்தேன், அவளுக்கு இந்த ஆறுதல் வார்த்தையை சொல்லுன்னு உத்தவர் அனுப்பிக்கிறார். பெரிய ஞானாதிகர் விருத்தர், அவரை போய் அனுப்பிச்சார். இவர் போய் தூது அனுப்பிக்கலாமா? சின்ன பசங்க தங்கள் காதல்களுக்கு சின்னவாள் தான் அனுப்பணும், பெரியவாளை போய் அனுப்பிக்கலாமா அப்படின்னு கேள்வி வந்தா அனுப்பிச்சார். தப்பு ஒண்ணு இல்லை. ஏன்னா இவரும் பக்தி யோகம் பண்றவர், இவர் பிராக்டிக்கல் தேரி தெரியாதவர். பக்தி தேரி தெரியும், எப்படி பக்தி பண்றதுன்னு தெரியாது. அந்த பக்தி பண்ற முறையை எங்க கத்துக்கணும்னா கோபிகள்கிட்ட போய் கத்துக்குவார் அப்படின்னு இஞ்சிமோட் ஐஷிங்கர் விசிட்டாத்வைத கோஷம்னு ஒரு டிக்ஷனரி, அதான் முதல் ஐஷிங்கர் இஞ்சிமோட் ஐஷிங்கர் உபக்கிரமிச்சாச்சு. டிடி தாத்தாச்சார சுவாமி அதுக்கு தலைவர். பல பண்டிதாள்லாம் அதுல தமையனாரை கூட்டு நீ சதுதூஷன்லேருந்து பதங்களை பொறுக்கி அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் எழுதுன்னு சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சதசுக்கு முத்தனா நேரம் எழுதிச்சு, உனக்கு எதுக்காக தெரியுமா அந்த பணி கொடுத்தேன். அப்போ ஐஷிங்கர் உயில் எழுதி வச்சாச்சு. அதுக்கு அசக்தியா இருக்கு, அடுத்தாப்ப ஸ்தானத்துக்கு வரணும்னு உயில் எழுதி வச்சு, அதுல உன் பேரை குறிச்சிருக்கேன், இப்போ பிடிச்சி உனக்கு அந்த சாஸ்திர ஞானம் வரணும், சதுதூஷணியில ஒரு நல்ல பரிச்சயம் வரணும், அதுக்காக உனக்கு அது எப்படிப்பட்டதான ஒரு திருவிழம். பிற்காலத்துல ஸ்தானத்துக்கு மனுஷனை இப்போ பிடிச்சி தயார் பண்ணணும்னு அந்த சொந்த திருவிழம் அப்படின்னு சாதிக்க முடியாது. அந்த மாதிரியா அவருக்கு அந்த சதுதூஷணம் நல்ல விற்பத்தி வரணும். மேல இருந்து வாரியா பாஷா போறது, அங்கங்க குடைஞ்சு இந்த பதத்துக்கு என்ன வைக்கணும்னு பார்த்தா கொஞ்சம் நாலேஜ் நன்னா ஒரு மாதிரி தான் அப்படி சாதிக்க முடியாது இருந்தது. அந்த மாதிரியா இவருக்கு பக்தி பண்ற முறை எப்படின்னு தெரியாது. அந்த முறையை தெரிவிக்கிறதா தான் கிஞ்சா முஷ்மி பிரேய சுகதே பக்தவர்யாய தஸ்மை பக்தியுத்ரேகம் சகலபுவனே தரிசனம் தரிசேஷன். அங்கேருந்து வரானவன் கிருஷ்ணா கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம் அனுப்பிச்சே, இந்த மாதிரி பக்தியை லோகத்துல பார்க்கவே முடியாது. ஏவம் பக்தி சகலபுவனே நஷ்டுதா நேக்ஷிதாவா கிம் சாஸ்திரோஹி கிமே தபசா கோபிகாபியோ நமோஸ்து. இதுதான் பாடிட்டு இருக்காளே நாராயணி, அத்தியுதமான ஸ்லோகம். ஏன் என்ன சாஸ்திரம் வாசி என்ன பிரயோஜனம்? ஷமாய சர்வசாஸ்திராணி பீதானி மனிஷ்வி, மனசுடைய அமைதி சாந்தி அந்த மாதிரி குணத்துக்காக தான் சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணு சொல்றாங்க. சாஸ்திரம் வாசிட்டு மனசுல அமைதி இல்லைன்னா அவன் பண்டிதனே இல்லை. சாஸ்திரமே வாசிக்காத எவனுக்கு மனசு அமைதியா இருக்கோ அவன் தான் பண்டிதன். தஸ்மாத்து சஹா சர்வசாஸ்திரஜா எஸ் சாந்தம் மனசதா. காரியத்தை கூட காரணத்தை புரிஞ்சுக்கணும். நிறைய சாஸ்திரம் வாசிய சாஸ்திரம் அகங்காரங்களா இருந்து அடியோட பொறாமையெல்லாம் இருந்து அவன் சாஸ்திரிக்கனே இல்லை, டைட்டில் போட்டுட்டா கூட அமைதியா இருக்கான் பாருங்க, வருவதெல்லாம் நல்லதே அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் சாஸ்திரஜன். சாஸ்திரம் சொல்றது அந்த மாதிரியா கிம் சாஸ்திரோஹி கிமிஹ தபசா கோபிகாபியோ நமோஸ்து. கோபிகள்லாம் க்ஷேமமா இருக்காளான்னு இவர் கேட்கணும். உத்தவர் இந்த மாதிரி அவெல்லாம் பக்தி பண்றாரு சொன்ன இவர் கேட்கவே இல்லை. இத்தியானந்தா குல உபகதம் கோகுலாத் உத்தவந்தம் திருஷ்டுவா ஹிருஷ்டா குருபுரபதே பாய்மா மாமயோகாத். என்ன சௌக்கியமா இருக்கா, அவள் சௌக்கியமா இருக்கா, அந்த பொண்ணு இருக்காளா, இப்படி இருக்கா, அவளோட பழிச்சு போச்சா, இப்படிலாம் கேட்கவே இல்லை. ஏன்னா இருந்தா அவர் சொல்ல மாட்டேன். திருஷ்டுவா ஹிருஷ்டா, எப்போ கை கூப்பிட்டு கோபிகாபியோ நமோஸ்துன்னு வராரோ அதுல இவர் கொண்டாட முடியாத அவர் இருக்கார். அதனால அவளை பத்தி ஹனுமன் வந்தானே, ஹனுமன் சீத்தை சௌக்கியமா இருக்கா பாத்திபுரத்தோடு இருக்கான்னு கேட்கல. எப்போ சீதாயை தாந்தி சம்பிருத்தின்னு கதையை சொல்ல ஆரம்பிச்சு சீத்தையை நமஸ்காரம் பண்ணி இப்ப கதையை ஆரம்பிச்சானோ அதில் அவள் கற்பு வலியது அப்படின்னு அந்த ஆங்கவன் செய்கையே அளவையாமன கம்பன் சொல்றான். ஆங்கு வீங்கின தோள்கள் ஆங்கவன் செய்கையே அளவையாமன எய்தினன் அனுமனம் எய்தி ஏந்தல் தன் மொய்கடல் முளறி தொழுதிலன். ரங்கைக்கு போடுறதே சீத்தையோட சமாச்சாரத்தை சொல்லுன்னா அவன் பிரணம்மி சிரசாதேவி சீதாயை தாந்து செம்பருத்தி வால்மீகி சொன்னார். அங்கிருந்து லங்கையை நோக்கி சீத்தை நமஸ்காரம் மட்டும் சீதா கதையை சொல்ல ஆரம்பிச்சார். ராமனை சேவிச்சதா சொல்லல வால்மீகி ராமத்துல சொல்லால் போனா சேவிச்சிருக்கலாம்னு ஒருத்தர் சொன்னார். கம்பன் சொன்னா சந்தேகமே வேண்டாம் சேவிக்கவே இல்லைன்னு. எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கள் ஏந்தல் சுவாமி அவ ஏந்தல் தன் மொய்கடல் களரே தொழுதிலன். சரி கேளு, ஏன் சீத்தையே தொழுதான். ஆங்கவன் செய்யே அளவையான அளவையான பிரமாணம். சீத்தை பாத்திபுரத்தோடு இருக்காரு இரண்டா பிரமாணம், செய்யே பிரமாணம்.
எப்போ அந்த சீத்தையை பத்தி நமஸ்காரம் பண்ணாலும் சாரித்திரம் கட்டவளா இருந்தா நமஸ்காரம் பண்ணுவோனா? அதனால ஹனுமார் நமஸ்காரம் பண்ணதான் சீத்தை பாத்திபத்தோடு இருக்காருன்னு சொன்னா. இத்தி ஆனந்தாகுல உபகதம் ஆனந்தாகுலம் கோகுலாத்து உத்தவம் தம் திருஷ்டுவா ஹஷ்டா நது பிருஷ்டுவா பிருஷ்டுவா ஹஷ்டான்னு கூட ஸ்லோகம் ஒட்டும். திருஷ்டுவா அந்த மாதிரி பங்கைய கண்ணானே பாட நான் வர வேண்டாம். நானாதாய் நான் உடையாய் அந்த பொண்ணை பத்தி சூப்பிச்சா ரொம்ப அற்புதம். எப்படின்னா நம்பிள்ளை போல சுவாமி தேசிகனை போல வேத வாய்மொழி அந்தணன் ஒருவன் பெரிய கூட ஒரு பாசனம் வருது. அந்தணன் ஒருவன் அந்த மாதிரி பிராமணன் இதுக்கு முன்னையும் பிறந்ததில்லை பிற்பாடும் பிறந்து போல. எப்படின்னா நம்பிள்ளை போல அப்படின்னு சாய்ப்பரா பெரியவாச்சாரம். அவர் நம்பிள்ளை எப்படி பண்றான்? அந்த நம்பிள்ளையினுடைய ஞானத்தை சில பேர் பகவத் விஷயத்தை தூஷிக்கிறார். ஆழ்வார் தூஷிக்கிறவளே உண்டு. ஆழ்வார் பாசத்தை தூஷிச்சுட்டு வியாக்கியானக்காரர்களை தூஷிக்கிறவா இருக்கா. அவளெல்லாம் பத்தி என்ன சப்தனாலும் சொல்றதுன்னு புரியல. அது சொல்ற முற்பட துவயத்தை கேட்டு நம்பிள்ள பால்யத்துல துவய மந்திரத்தை அதிகரிச்ச முற்பட துவயத்தை கேட்டு இத்திஹாச புராணங்களையும் அதிகரித்து அப்புறம் துவய மந்திரத்தை தெரிஞ்சது ரகசியத்திலிருந்தா முக்கியம் அதை கேட்டுட்டார். அதுக்கப்புறம் இதிகாச புராணங்கள்லாம் தெரிஞ்சிருந்தார். அப்புறம் அத்தோட நிக்கல சாஸ்திர ஞானமே தெரிய இல்லைன்னு சொல்ல வேண்டாம். பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக நியாய மீமாம்சைகளும் அதிகரித்து அதுல பரம நெய்யாயிக்கர் பரம மீமாம்சைகள் அந்த வியாக்கியானங்களை கவனிக்கணும். எவ்வளவு சாஸ்திரார்த்தங்கள்லாம் அனாயாசமா சொல்றாள் தெரியுமாங்க. அந்த மாதிரி நியாய மீமாம்சைகளும் அதிகரித்து போதுபோக்கும் அருளிச் செயலாம்படி பிள்ளையை போலே அதிகாரியாக அதிகரிப்பிக்க வல்லவனிலே ஒருவன். அந்த நம்பிள்ளை போல யாருமே கிடையாது. சாஸ்திர ஞானம் உண்டு, மந்திர ரகசியத்திலும் வியாபகர், அருளிச் செயலையும் வியாபகர். அப்படிப்பட்ட வேத வாய்மொழி அந்தணன் ஒருவன் அப்படின்னு இங்க சுவாமி பத்தி சாகிச்ச நான் உடையாய். நம்பிள்ளை வியாக்கியானம் இல்லைன்னா ஆழ்வாடி பாசுறதுக்கு ஏற்றம் இல்லை. வியாக்கியானத்தால் தான் நாழியாருது. இந்த சாமிநாதையர்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ் தாத்தா. அவரை தியாகராஜன் செட்டியார்னு அவர் ரொம்ப வேண்டியவர். வைஷ்ணவ பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் இருக்கிறாப்புல இந்த சைவ திருமறைகளுக்கு நீங்கள் வியாக்கியானம் பண்ணணும்னு கேட்டார். தன் சுயச்சரித்தில் எழுதியிருக்கார். ஆட்டுன்னா அப்படி 4 மாசம் கிடைச்சுன்னு வந்தார். ஒரு நாள் காலேஜில் கும்பகோணம் காலேஜில் இருந்து பள்ளிக்கூடம் விட்டோடனே காவேரி கரையில் நடந்துட்டு போயிருக்கார் இந்த சாமிநாதையர். தியாகராஜ செட்டியார் குதிரை வண்டியில் வந்துட்டு ஐயர் வாழ் நடந்து வரையதே அப்படின்னு வண்டியில் ஏறி உட்காந்து போனேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன், நீ வியாக்கியானமே பண்ணலேன்னு. அது சொன்ன மறுபடியும் நிர்பந்தப்பட்டு தான் காவேரி நிறைய வெள்ளம் போற காலம். நான் இப்ப காவேரியில குதிச்சு பிராணம் விட்டுறேன். ஏன்னா அவளப்போ நம்மளால நான் வியாக்கியானம் பண்ணா திருமறைகளுக்கே தாழ்வு வந்துடும். அவ வியாக்கியானம் பண்ணா வைஷ்ணவாளுக்கு அது ஒரு பெரிய கற்பகம் நிதி. அவள்லாம் நிறைய சம்ஸ்கிருதம் வாசிக்கா, சாஸ்திரிகளா இருக்கா, அற்புதமா வியாக்கியானம் பண்றா. எனக்கு தமிழ் தான் தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியாது. நான் போய் வியாக்கியானம் பண்ணலாமா? அதுக்கு அந்த மாதிரி வியாக்கியானம் இன்னொருத்தர் படவும் முடியாது. அந்த மாதிரி மூல இடம் கொடுக்காது. நம்ம பிரபந்தங்கள் மூல இடம் கொடுக்கவும் கொடுக்காது. எத்தனை சசந்தான் அது சொல்றாருங்க. மலட்டாவை பற்றி கை வலிக்குது என்ற மலட்டா. இது நம்ம இதெல்லாம் கண்ணுக்குட்டி ஊட்டுற பசுவா இருந்தா கறந்தா நிறைய பால் வரும். மலட்டு பசு இருக்கோ அதை பத்தி மடி கறந்தா என்ன கை தான். இந்த மலட்டு பசு எதுன்னு யாராவது கோச்சிக்கூட அவர் சாமிநாதையார் எழுதுற, கம்பன் எழுதுறான். மலட்டாதுன்னா அங்க சைவ திருமணி அடுத்தாப்புல இந்த வியாக்கியானம் ஏதாவது உண்டா பாருங்க. வியாக்கியானத்தில் ஒரு அவரோட அப்புறம் குழந்தை பேரன் பேச்சுல ஒண்ணுமே கிடையாது, பிள்ளை பேரன் பத்தி ஒண்ணுமே கிடையாது. அப்படியே மலட்டா. அந்த மாதிரி சைவ திருமுறையோட திருஞான சம்பந்தப்பட்ட வியாக்கியானம் உண்டா? நமக்கு பாருங்க, திருவாரூர் எப்படி, 12,000 எப்படி, 36,000 எப்படி, 86,000 எப்படி, 14,000 எப்படி, எத்தனை வியாக்கியானங்கள். அப்புறம் அடைய வளைஞ்சான் அரும்புறம் அது இப்படி பேரன் பிள்ளை அந்த கொள்ளு பேரன் அப்புறம் எத்தனை வியாக்கியானங்கள். இதான் சசந்தானகம், அது மலட்டா. அதுல இருந்து புரிஞ்சா எங்கேயிருந்து விஷயம் நம்மளால எழுத முடியாது சொன்னாங்க. அப்படி அந்த நம்பிளுடைய வியாக்கியானத்தை பத்தி அப்படி எல்லாருமே இதர மதஸ்தாலாம் கொண்டாங்க. அப்படிப்பட்ட சுவாமி தேசியனை பத்தி சொல்லிச்ச என்னென்ன சாஸ்திர ஞானம். நானாம்னாய பரிஷ்ரமம் கலையதாம் நாஸ்தேவ சாஸ்திரேஷு தீஹி. நிறைய வேதம் வாசிப்பா, சாஸ்திர ஞானம் கிடையாது. நான் வேதம் வாசிப்பா, சாஸ்திர ஞானமே இல்லை. கொஞ்சம் கூட சாஸ்திர ஞானம் இருக்கு, வேதம் வர. காளிதாசன் கிட்ட வேதாத்தியானம் பண்ணவெல்லாம் போய் நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், உங்க ராஜா கிட்ட சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வருவோம். அவன் என்னன்னா சாஸ்திரம் வாசி வேதம் தெரிஞ்சு வளர்ந்தா அவளுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கான்னு பரீட்சை பண்ணி போறோம். ஏதாவது ஸ்லோகம் பண்ணி வருவோ சம்பாதனை பண்றேன்னு சொன்னான். வேதாத்தியானம் பண்ணவா இவளுக்கு ஸ்லோகம் பண்ண வரல. உட்காந்து ராத்திரிலாம் உட்காந்து பாதி ஸ்லோகம் பண்ண அனுஷ்டுல. என்ன போஜனம் தேஹி ராஜேந்திர மதுசூப்ப சமன்வித்தம் ஸ்லோகம் பாதி ஸ்லோகம் பண்ணி உத்தரார்த்தம் பண்ணி தரல. அப்புறம் காளிதாசன் போனா, நீ தான் பண்ணி தரணும், சம்பாதனை வாங்கி தரணும். அவர் சொன்னார், மாஹிஷஞ்ச சரச்சந்திர சந்திரிகா தவளம் ததி. சத்கால் சந்திரனை போல வெள்ளோட தயிரும் போகணும்னு உத்தரார்த்தம். இதை கொண்டு கொடுத்தா பூர்வார்த்தம் நீங்க பண்ணது உத்தரார்த்தம் காளிதாசன் பண்ணா சம்பாவனை சரி உங்களுக்கே கொடுத்துட்டு போட்டா.
அப்புறம் சாஸ்திர வாசிவா வந்தா. சாஸ்திர வாசிவா வந்து கேட்டா உங்களுக்கு தான் அத்தியம் தெரியும், ஒன்றும் தெரியாது, பூர்ணதுவா தெரியும் சொல்லுவோம்னா சாஸ்திர சீரடா கூட சாஸ்திராட்ச சாஸ்திரம், அது சுரமே கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லுவார். சாஸ்திரம் ஞானம் இருந்தா வேதாத்தியானம் வராது, வேதாத்தியானம் இருந்தா சாஸ்திர ஞானம், ரெண்டு பேரும் தான் ஸ்லோகம் பண்ண வராது. அப்படி வந்தா அகங்காரங்கள்லாம் வரும், ஆச்சாரம் இராது, பக்தி இராது, ஒண்ணுமே இராது. நானாம்னா இது பிரதிவாதி பயங்கர அண்ணன் சப்தத்தி ரத்ன மாளிகளை சுவாமி தேசிகனை கொண்டாடின அந்த சுவாமி போல வேதாந்த தேசிக கட்டாட்ச விவருத்த போதம் பிரதிவாதி பயங்கருடைய அந்த அண்ணாவுடைய மங்கள ஸ்லோகம் தியான ஸ்லோகம் வேதாந்த தேசிக கட்டாட்ச விவருத்த போதம். அவர் சுவாமி தேசம் திருமலையே தான் பால்யத்தில் இருந்தார். அங்கேயே சாதம் போட்டு அவ அங்கேயே பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணி அங்கேயே வளர்ந்தார். சுவாமி குமார்கிட்ட நிறைய சாஸ்திரங்களாம் வாசிச்சார். அப்பப்போ சுவாமி கட்டாட்சியிலே இருக்கிறான். நான் தனி இப்போ அவ தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சொல்லிட்டு இருக்கான் இல்ல. முதல் அர்த்தம் தான் வேதாந்த தேசிக கட்டாட்ச விவருத்த போதம். அங்க அந்த மாதிரி அவர் சாய்க்கிறார். நானாம்னாய பரிசிரமம் கலையதாம் நாஸ்தேவ சாஸ்திரேஷு தீஹி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அது சத்தியோர் பிபியோ ந சுலபா சாஹிக்ஷிதோ சாஹிதி அப்படி இருந்தாலும் சாகித்யம் வர, அப்படி இருந்தாலும் ஆச்சார பக்தி க்ஷமாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சச்ச சாச்ச சத்தாச்ச கேலந்தியம்னு எல்லாம் சுவாமி தேசனுக்கு அப்படி நாக்குல எல்லாம் தாண்டவம் ஆடும் சுவாமி தேசனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இருப்பாருன்னு சொல்றேன். அந்த மாதிரி பங்கை கண்ணானி திருப்பாணாழ்வார் எழுப்புறதா சொல்ற வழக்கம். அந்த பங்கை கண்ணானை பாடன்றது காண்பனும் உரைப்பனும் மற்றொன்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் என்றதாக இப்படி எல்லாம் அங்க வியாக்கியானம் பண்றாங்க. அப்படி அந்த பொண்ணு எழுப்புற நாவுடைய ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். திருவரங்கத்துல ஒருத்தர் பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்றாரு. ஆத்துக்கு போய் கூட தீர்த்தம் பெருமாள் திருவாரூர் மட்டும் அவகாசம் மாட்டார். கையில வாழை ஒண்ணு வச்சிருந்தார். அதாவது வாழைன்னா வெத்தல் பாக்கு போட்டி. வந்திருந்து உம்முடைய மணிச்சேவலும் நீரும் எல்லாம் அந்தரம் ஒன்றின்றி அலர்மே அசையும் அன்னங்காள் என் திருமார்வுக்கு என்னை இன்னவாறு இவள் காண்மின் என்று மந்திரத்தொன்று உணர்த்தி உரையே மறுமாற்றங்களே. இது தூது அனுப்பிடா பக்ஷியில கோழியை பார்த்து சேவலை பார்த்து நீங்களாம் பெருமாள் கிட்ட போய் என் பொண்ணு என்னவா இருக்கான்னு எடுத்து சொல்லுங்களேன் பெருமாளுக்கு அப்படின்றதாக விண்ணப்பம் பண்ற. அங்கே வியாக்கியானம் பண்ணிச்ச உம்முடைய அன்றிக்கே உம்முடைய தேவாரமும் இவள் அந்தப்புற பரிகரம் என்றோ என்னுங்கோள் என் திருமார்வர்க்கு என்னை இன்னவாறு இவள் காண்மின் என்று மந்திரத்தொன்று உணர்த்தி உரைமீர் மறுமாற்றங்களே. பெருமாள் கிட்ட சொல்லி அந்த பொண்ணை தூது அனுப்பிக்கிறார். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் கஷ்டப்படுறது நியாயம்தானா, எடுத்து பெருமாள் கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்கோள்னு சொல்றா. திருவாய்மொழி 6வது பத்துல 8வது திருவாய்மொழி. அதாவது என்ன நினைச்சுட்டேன், கை பொம்மைன்னு நினைச்சுட்டாரா? உங்களுக்கு பிரியமான பத்தினி இல்ல, கை பொம்மையா இருந்தா தலைவிழா உருட்டி வைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், உன்னை பத்தினி இல்லையா அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. உம்முடைய தேவாரமும் அப்படின்றதாக சொல்லி உம்முடைய தேவாரமும் அன்றிக்கே உம்முடைய தேவாரமும் இவள் அந்தப்புற பரிகரம் என்றோ வெண்ணுங்கோள். தேவாரம் என்பது கிரகாட்சின்னு வியாக்கியானம் பண்ணாருங்க. கிரகாட்சி அந்த கிரகார்ச்சனையானது, அதாவது அந்த அர்ச்சாமூர்த்தியானது எப்படி அர்ச்சகருக்கு பராதீனமா இருக்கும் அப்படி இவள் உமக்கு பரதந்திர என்றே அதுல பிராட்டி பரிகாரமான இவளை நோவுபடுத்தலாமோ என்றபடி. கோவில் ஆழ்வார் இருந்தா 8 பிரகாரம் திருப்பி வைக்கலாம், வைக்கலாம், 10 மணிக்கு தலை பண்ணலாம், சாப்பிடலாம், தலை சமர்ப்பிக்கலாம், 3 மணிக்கு தலை, இவர் எப்ப பசிடுதோ அப்ப பிரபலம் தருவார். அது இஷ்டப்பிரகாரம் அர்ச்சக பராதீனாகில ஆத்மஸ்தின்னு பட்டர் சாய்கள் அந்த மாதிரி நினைச்சு விட்டேன். அங்க வியாக்கியானம் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். பரிபால கைகறி பண்றவர் ஆத்துக்கு போய் பெருமாள் தருவார் அவகாசம் கிடையாது. இந்த சோழ தேசத்துல அதிகமா வெத்தலை பாக்கு போடாத இருக்க மாட்டேன். ஏன் சாப்பிடறதுக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு போட்டுருவார். அந்த மாதிரி ஒரு சுபாவம். அதுக்காக வெத்தலை பாக்கு அங்கங்க போக முடியாது. அதுக்காக தாம்பரத்துல பெரிய அந்த ஹேண்ட் புக் மாதிரி இருக்கும், வெங்கலத்துல கூட இருக்கும் இல்ல, அதுல பாக்கு வைக்கிறதுக்கு ஒரு அறை, அப்புறம் 3வது வைக்கிறதுக்கு ஒரு அறை, 4வது கிடையாது, வெத்தலைக்கா பெருசா இருக்கும். அதுல ஒரு பக்கத்துல ஒரே சின்ன சால கிராமம், ஒரு சின்ன ஒரு 2 வட்டில், ஒரு உத்தரணி, அதெல்லாம் போட்டல் வச்சிருக்கு. எப்போ அவகாசம் கிடைக்கிறதோ அந்த பெருமாள் பண்ணி அந்த வட்டில் 2 தீர்த்தத்தை சேர்த்து உத்தரணில அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு வாழைப்பழத்தை அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு அப்புறம் அவள் பிரசாதம் சாப்பிடும். இப்படியே இருந்தது. யாரோ ரொம்ப ஸ்நேகிதர் வந்தா என்னாச்சு, அவர்கிட்ட வார்த்தை சொல்லிட்டே கொட்டைப்பாக்கு எடுத்து போட்டேன். கோயில் நல்ல கொட்டைப்பாக்கு எடுத்து அந்த கொட்டைப்பாக்கு போட்ட சின்ன பெருவாளாட்ட வார்த்தை சொல்லிட்டு அவர்கிட்ட போட்டாரு. கொட்டைப்பாக்கு மாதிரி அந்த கொட்டைப்பாக்கு வைக்கிற பக்கத்துல அந்த அறையில பெருமாள் வச்சிருந்தேன். பெருமாள் வாயில் போட்டுட்டேன். கடிச்சாதான் பாக்கு பண்ணி விட்டேன். என்னடா அது அப்படி கையில உமிச்சு பார்த்தேன். ஆடா உடனே என்ன பண்ண போய் கையில் மட்டும் அப்புறம் உள்ள சுத்த தீர்த்தினால அலம்பி மறுபடியும் வேலையை வச்சு விட்டேன்.
அப்போ அந்த இவர்கிட்ட வார சொல்றது சுத்த பரமேகாந்தி. ஏன்னா இப்படி உங்க பெருவாளை போட்டு வாயில நம்ம வாயில பெருவாள் ஆட்டுனா சொல்ற, அவர் வாயில பெருவாள் ஆட்டுகிறது. நீர் எங்கிட்ட கொடுத்தோம், நான் சுத்தமா எங்க இடத்துல 3 க்ஷேத்திரம் பெருமாள் ஆட்டிருக்காரு. நான் அவரோட கூட வச்சு நான் திருவாரம் பண்றேன், சுத்தமா வச்சிருக்கேன். என்ன பார்த்தார் அவர், சரி நம்ம வாயில போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டும் பெருமாளை ரொம்ப அபச்சாரமா இருது, இப்படிலாம் திருவாரம் பண்ணுவான்னு அவர்கிட்ட கொடுத்துட்டார். அவர் அழைச்சில புதுசா பெருமாள் வந்திருக்காரு. 2 சத்தாயிரத்துல சக்கர பொங்கல் பண்ணி 4 பஷ்டம் பஞ்சாதி எல்லாம் சொல்லி அதுக்கு திருவாராதனம் பண்ணி நிறைய புஷ்பம்லாம் சமைச்சு திருக்காப்பு சேர்த்துட்டார். அப்புறம் ராத்திரி அந்த மாதிரி பண்ணார், படுத்து போறார். ஓய் என்ன போய் ஏன்னு ஜெயிலில் வச்சிருக்கேன், அங்கேயே கொண்டு கொடுத்துரும். அப்பப்போ பசித்த போது உண்டு திருவாய்மொழி அமுதத்தை அனுபவிச்சுருந்தேன், அதை கொண்டு அந்த பண்ணிவிட்டு அதை பாழ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு அடைச்சுட்டே மறுநாள் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருவேன். ஏன்னா அந்த திருவாய்மொழி பாடுற நாட்கள். இதனால என்ன பண்ணா நாம அந்த மாதிரி பெருமாளை எச்சல போட்டு உமிஞ்சது கடிச்சலாம் அதெல்லாம் வச்சுக்கூடாது. இந்த கதை நாஸ்திக்கத்தை வளர்க்க முடியாத கதையா எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி நடக்கவும் நடக்காது. அதிசயம் அதை திருவாய்மொழி பாடுற நாக்குக்கு அசுத்தி கிடையாதுன்னு தாத்பரியம் தான் நாவுடைய. அது வியாக்கியான பங்கி இருக்க ரொம்ப அற்புதம். தம்முடைய கைவாளையிலே இருந்த தீர்த்த விக்கிரகத்தை, அந்த மாதிரி வாக்கியங்களே இப்போ எழுதவே முடியாது. தம் கை வாழைன்னா வெத்தலை பாட்டுக்கு போட்டு தம்முடைய கைவாளையிலே இருந்த தீர்த்த விக்கிரகத்தை பாக்கு என்ற புத்தியாலே எடுத்து தம்முடைய திருமுகத்தாலே கடித்தவாறே. அந்த பெருமாள் கிடைக்கிற வாய்க்கு திருமுகம்னு பேரு, ஏன்னா திருவாய்மொழி பாடுறதோ இல்லையோ. அந்த தம் திருமுகத்தாலே கடித்தவாறே கடினமானபடியை கண்டு எம்பெருமான் என்றறிந்து மூல தம்முடைய திருக்கையிலே தம்முடைய திருக்கை செம்பில் ஜலத்தாலே அலம்பி. அப்போ திருக்கை திருமுகம் எல்லாம் அவர் எல்லாமே பரிசுத்தம். உடனே பார்த்தார் பக்கத்துல சொம்பு இருந்தார், அந்த சொம்பு ஜலத்தை கூட்டி அதை அலம்பி தம் திருக்கை செம்பாலே சொம்பு ஜலத்தால் சொம்பு கையில தான் வச்சிருந்த சொம்பு ஜலத்தை அலம்பக்கூடாது. பெருமாளுக்குன்னு உள்பாத்து தேவ பாத்திரம் அதான். இவர் என்ன பண்ண அப்படியே திருக்கை செம்பில் ஜலத்தாலே அலம்பி திருப்பருவட்டத்திலே ஒத்தி மேல் மேல் ஒத்தி திருவூற்றி ஆடையை சாத்தி, அப்புறம் அந்த திருவூற்றி ஆடையை சவரிச்சு அப்படியே அந்த பட்டத்தை வச்சு தாளத்தை எடுத்து மறுபடியும் திருவாய்மொழி பண்ண போன தாளத்தை எடுத்து ஆழ்வார் அருளி செய்த பாட்டிலே ஒரு பாட்டை இசைத்து மூலவும் கைவாளையிலே கண் வளர பண்ணி பண்ண அபச்சாரத்துக்காக என்ன பண்ணார். அவங்க ரங்கநாதன் பாட வேண்டிய பிரசக்தி இல்ல, இந்த பெருமாள் இந்த அபச்சாரம் ஏற்பட்டு குழந்தை தூங்கலைன்னா பாட்டு பாடி தூங்க பண்ற இருக்கும். அந்த மாதிரி இந்த கடிச்ச பெருமாளை கையில வச்சுது ஒரு திருவாய்மொழி விண்ணப்பம் பண்ணி, அப்பா நீ தூங்குடாப்பா நான் அபச்சாரப்பட்டுட்டேன் அப்படின்றத சொல்லி கைவாளையிலே கண் வளர பண்ணி. இப்படி ஒரு நாள்ல இப்படி பலகாலம் அடைக்காய் அமுது செய்கிறதை கண்டு ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் பொறுக்க மாட்டாமல் இந்த எம்பெருமானை அடியனுக்கு பிரசாதிக்க வேணும் என்ன அவரும் அங்கீகரித்தருள என்று கொடுத்தருள சரி என்று கொடுத்துட்ட. தம்முடைய திருமாளிகளே சாஸ்திரோக்தமான, இதெல்லாம் பரியாசம் பண்ணக்கூடாது, ஏன் சாஸ்திரோக்தமான சொல்றார். இவருக்கு சாஸ்திரமே தெரியாது, அவர் சாஸ்திரோக்தமா பண்ணார். சாஸ்திரோக்தமான கிரமத்திலே திருவாராதனம் பண்ணி அமுது செய்ய பண்ணி அவ்வெம்பெருமான் அவருடைய அப்படி பண்ணார். அவ்வெம்பெருமான் அவருடைய சொப்பனத்திலே எழுந்துள்ளி ஆழ்வார் திருவாய்மொழியே தாரகமாய் இருக்கிற விண்ணப்பம் செய்கிறவர் மாலையிலே ஒதுங்கி அவருடைய அமிர்தமயமான திருப்பவளத்திலே ஸ்பரிசமும் பெற்று அவர் பாடுகிற ஆழ்வாருடைய இசைமாலையும் கேட்டு சுகத்திலே இருக்கிற என்னை என்பாடு படுத்துகிறாய். அப்பப்போ அது ரொம்ப அழகா சொல்ற. ஆழ்வார் திருவாய்மொழியே தாரகமாய் இருக்கிற விண்ணப்பம் செய்வார். ஏன் அவர்கிட்ட திருவாய்மொழியை பாடுறதே அவருக்கு தாரகம், அது கூட வராது. அப்படி திருவாய்மொழி பாடுகையே தாரகமாய் இருக்கிற விண்ணப்பம் செய்வார். கைவாளையிலே ஒதுங்கி அவருடைய அமிர்தமயமான திருப்போளத்திலே ஸ்பரிசமும் பெற்று அவர் போட்டு கடிக்க மாட்டாரான்னு ஆசைப்படுறேன். அந்த வாக்குடைய ஸ்பரிசம் கிடைக்க மாட்டார். ஸ்பரிசமும் பெற்று அவர் பாடுகிற ஆழ்வாருடைய இசைமாலையையும் கேட்டு சுகத்திலே இருக்கிற என்னை என்பாடு படுத்துகிறாய் என்று அருளை செய்ய அவர் போற பயப்பட்டு இவர் கையிலே கொண்டு வந்து கொடுத்தார். எனக்கு வாண்டே வேண்டாம் இந்த பெருமாள் அப்படி எச்சலே அப்படி நான் உடையாய். அதனால இந்த கதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அந்த திருவாய்மொழி பாடுறதுக்கு அந்த நாக்குக்கு அவ்வளவு பரிசுத்தி விடணும். நாமெல்லாம் அந்த மாதிரி பெருமாளை போட்டு கடிக்கவும் கூடாது, ஒண்ணும் கூடாது. அடுத்தது போ இப்பதான் 15வது பாசத்துக்கு வரோம் இல்லையா. தேதி என்ன இன்னைக்கு தமிழ் பாட்டு 21 6 பாசம் இருக்கு பண்ணிடலாம். எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ
Gracias.